12 திருமுறை அறிமுகத்தில் நம்ம இது வரைக்கும் 11 திருமுறைகள் பற்றிய செய்திகளை பார்த்துருக்குறோம். 12வதாக இருக்கக்கூடிய திருமுறை கிட்டத்தட்ட அது 12ஆம் நூற்றாண்டிலே எழுந்தது. அது சேக்கிழார் சுவாமிகள் அருளி செய்த பெரிய புராணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த நூலுக்கு அவரை வைத்த பெயர் திருத்தொண்டர் புராணம் என்று பெயர். இது ஒரு விரி நூல். அதாவது விரி நூல்னா ஒரு நூல் இருக்குன்னா அந்த நூலுக்கு ஒரு முதல் நூல் இருக்கும். அந்த முதல் நூலை பின்பற்றி ஒரு வழிநூல் வரும், வழிநூலை பின்பற்றி விரிநூல் வரும். அதன்படி சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அவதார திருநோக்கம் அடியவர்களுடைய பெருமையை புலப்படுத்துவது. அது சென்ற வகுப்பில் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடினாங்க. இந்த திருத்தொண்ட தொகை கிட்டத்தட்ட 7ஆம் நூற்றாண்டில் பாடப்பட்டது. அதில் பல்வேறு அடியவர்கள் தமிழகம் முழுவதும் இருந்த அடியவர்களுடைய பெயரை மட்டும் தொகுத்திருக்கார். சில இடங்களில் அவருடைய ஊர் தொகுத்துக்கப்பட்டிருக்கு, அவ்வளோதான். ஆனால் மற்றபடி அவங்களோட பேர் ஒன்றும் தெரியாது. இப்போ தில்லைவாழ் அந்தரதம் அடியாருக்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனாருக்கு அடியேன் அப்படின்னு இருக்குது. இதில் திருநீலகண்டத்து குயவனார்னா அவர் அடியேன்னு இருக்குது. ஆனால் அவர் என்ன செஞ்சார், என்ன ஊருக்காரர், எதுவும் நமக்கு தெரியவே தெரியாது. விளக்கம் புரியுதுங்களா? ஸோ அவரை பற்றின விஷயங்கள் என்ன தெளிவாக தெரிந்து கொள்வதற்காக நம்முடைய 10ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் நம்பியாண்டார் நம்பிகள் அந்த திருத்தொண்டர் தொகையை முதல் நூலாக வைத்துக்கொண்டு அதனுடைய வழியில் திருத்தொண்டர் திரு அந்தாதி என்பதை பாடுகிறார். இது ஏற்கனவே 11ஆம் திருமுறையில் இருக்குது பாருங்கள். 11ஆம் திருமுறை இப்போ நீங்கள் எழுதுனீங்கல்ல, அதில் நம்பியாண்டார் நம்பிகள் பாடின அந்த நூல் வரிசையில் பார்த்தீங்கன்னா திருத்தொண்டர் திருவந்தாதின்னு இருக்கும் பாருங்கள். விளக்கம் புரியுதா? அப்போ திருத்தொண்டர் திருவந்தாதினா ஒரு நாயன்மாருக்கு ஒரு பாடல் வீதம் ஒரு அந்தாதியாக பாடுறார். அதில் இப்போ எப்படின்னாக்கா இன்டக்ரல் தொகைனா இன்டக்ரேஷன் அர்த்தம். நீங்கள் கணக்கு படிச்சிருப்பீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்டக்ரேஷன்னா தொகுக்கிறது. இப்போ பூக்கள்லாம் நிறையா இருக்குது. மல்லிகைப்பூ இருக்குது, அரளிப்பூ இருக்குது, செவ்வந்திப்பூ இருக்குது, மரு இருக்குது, கனகாம்பரம் இருக்கா? சரி, அதெல்லாம் வச்சுக்கிட்டோம்னா அது எல்லாவற்றையும் ஒரு நாடால் தொகுக்குறீங்க. நாரில் தொகுத்தீங்கன்னா கட்டினீங்கன்னா அதுக்கு பேர் என்ன? தொடை, பூ தொடுத்தல் அப்படிங்கிறோம். அப்போ அது இன்டக்ரல் பண்ணீங்க. அது அப்படி கட்டினீங்கன்னா அது அந்த சரத்துக்கு பேர் என்ன? எல்லாவற்றையும் கலந்து கட்டினா அதுக்கு பேர் என்ன? கதம்பம்னு பேர். கதம்பத்தில் ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இப்போ ஒருத்தவன்ட்ட புதுசாக கேட்டாங்கன்னா இது என்ன பூவு, இது என்ன பூவு, தனித்தனியாக வகைப்படுத்தி சொல்லணும் இல்லையா? இது மல்லிகைப்பூவு, எது இங்கே விளையும், இது எப்படி இருக்கும் அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கு தனித்தனியாக சின்ன சின்ன ஷார்ட் நோட்ஸ் கொடுத்தீங்கன்னா அது வகைப்படுத்தி சொல்வது. விளக்கம் புரியுதுங்களா? அது மாதிரி திருத்தொண்டர் தொகையில் தனித்தனியாக ஒரு பேரை மட்டும் சொல்லப்பட்ட அந்த நாயன்மார்களுடைய சரித்திரத்தை ஒரு பாடலில் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கி சொன்னதுனால அது வழிநூல் அல்லது திருத்தொண்டர் திரு அந்தாதி என்று பெயர் பெற்றது. இதை பாடினது நம்பியாண்டார் நம்பிகள். வெரி குட், வெரி குட். நம்பியாண்டார் நம்பிகள் வாழ்ந்த காலகட்டத்துக்கு பிறகு ஒரு நூற்றாண்டு கழித்து 2 நூற்றாண்டு கழித்து சேக்கிழார் சுவாமிகள் அந்த வகை நூலை இன்னும் விரிவுபடுத்தி தனியாக பாடுகிறார். விரிநூல் என்று பாடுகிறார். விளக்கம் புரியுதுங்களா? புராணமாகவே பாடுகிறார். ஒரு நாயன்மார் அவர் வாழ்ந்தது என்ன, பிறந்தது என்ன, செய்தது என்ன, அடைந்தது என்ன, எல்லாவற்றையுமே சொல்லி ஒரு புராணமாக வகுத்து பாடினதுனால அதுக்கு திருத்தொண்டர் புராணம் என்று பெயர் இருந்தது. விளக்கம் புரியுதுங்களா சொல்கிறது? அப்போ இந்த நூலுக்கு மூல நூல் எது? திருத்தொண்ட தொகை. சுந்தரர் பாடிய திருத்தொண்ட தொகை தான் இதுக்கு மூல நூல் என்று பெயர். அதாவது இந்த திருத்தொண்டர் திரு வந்தாதி திருத்தொண்டர் தொகை மூலமாக வழிநூலாக பாடப்பட்டதாகிய இந்த பெரிய புராணம். இங்கே பாட்டு ஓடுறோம்ல, ஃபோன் அடிக்குதா? சரி. அந்த வெறிநூல் பாருங்கள், ஒரு காப்பியமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. காப்பியம் என்றால் இப்போ சிற்றிலக்கியம்னு சொன்ன கீழே பிடிச்சோம், சின்ன சின்னதாக பிளாட்ஃபார்மில் பாடுறது. காப்பியம்னா ஃபுல்லாக ஒரு படம் மாதிரி. அதில் ஒரு தலைவன் இருப்பார், ஒரு தலைவி இருப்பார், அவங்க 2 பேர் திருமணம் நடக்கும், அவங்களுக்கு குழந்தை பிறக்கும், தோழன் வருவார், தோழி வருவார், அதிலே தூது இருக்கும், சண்டை காட்சி இருக்கும். ஒரு படம்னா எல்லாமே தான் இருக்கணும். அது மாதிரி காப்பியம் என்றால் ஃபுல்லாக எல்லாமே இருக்கணும், முழு நிறைவோடு இருக்கணும். அப்படி சேக்கிழார் சுவாமிகள் 60 நாயன்மார்களுடைய சரித்திரத்தை பாடுவதற்கு எடுத்துக்கொண்ட பிளாட்ஃபார்மாக ஒரு காப்பியமாக எடுத்துக்கொள்கிறார். அந்த காப்பியத்திற்கு தலைவராக சுந்தரமூர்த்தி சுவாமிகளை அமைத்துக் கொள்கிறார். விளக்கம் புரியுதுங்களா? சுந்தரருடைய சரித்திரத்தை சொல்ல புகுந்து அவர் திருத்தொண்ட தொகை பாடியது வரைக்கும் உள்ள சரித்திரத்தை சொல்லிவிட்டு திருத்தொண்ட தொகையினுடைய விசேஷத்தின்படி ஒவ்வொரு நாயன்மாருடைய சரித்திரத்தையும் பாடி நிறைவாக சுந்தரர் கைலாயத்தை சென்று அடையதை வெள்ளையானை சருக்கம் என்று வைத்து பெரிய புராணம் பாடப்பட்டிருக்கிறது. அதனால் பெரிய புராணம் 63 நாயன்மாருடைய வரலாற்றை சொல்ல வந்த நூலாக இருந்தாலும் அது யாருடைய காப்பியம்? அது சுந்தரருடைய வரலாற்றை சொல்லக்கூடியதாக காப்பியமாகத்தான் அது அமைந்திருக்கிறது. விளக்கம் புரியுதுங்களா? சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடும் பொழுது அதில் 60 நாயன்மார்களை வைத்து பாடுகிறார். நிறைவு பாடல் மன்னிய சீர் மறைநாவல் என்ற ஒரு பூசல்,
வரிவளையால் மாணிக்கும் நேசனுக்கும் அடியேன் தென்னவனாய் உலகாண்ட செங்கனார்க்கடியேன் திருநீலகண்டத்து பாணனார்க்கு அடியேன் என்னவனாய் அரணடியை அடைந்திட்ட சடையன் இசைஞானி காதலன் திருநாவலூர் கோன் அப்படின்னு தன்னை சொல்லிக் கொடுக்குறான். இப்போ திருநீலகண்டத்தில் தொடங்கி திருநீலகண்டத்தில் நிறைவு பண்ணுகிறான். முதல்ல திளைவாழ்ந்திரதம் அடியார்க்கும் அடியேன்னு ஆரம்பித்து திருநீலகண்டத்து குயவனார்க்கு அடியேன்னு ஆரம்பித்தவர் திருநீலகண்ட பாணரில் நிறைவு பண்ணுகிறார். திருநீலகண்டத்தில் ஆரம்பித்து திருநீலகண்டத்தை முடிச்சுறார். அதோட 60 பேர் வராங்க. அப்போ சுந்தரர் பாடிய நாயன்மார்களுடைய எண்ணிக்கை 60 தான். தொகையடியார்கள் 9 பேர், மொத்தம் 69 பேரை அவர் பாடியிருக்கார். நம்பியாண்டார் நபிகள் திருத்தொண்டர் திருவந்தாதி பாடும் பொழுது சுந்தரரையும் நாயன்மாராக இணைச்சிக்கிட்டாரு. அவங்க அப்பா அம்மா 2 பேரையும் நாயன்மாராக இணைச்சிக்கிட்டார். ஏன்னா அந்த திருத்தொண்டர் தொகையில் அவங்க பேர் இருக்குது. அதனால் 63 ஆகிடுச்சு. இப்போது 63 + 9 72 நாயன்மார் நமக்கு மொத்தம். 9 பேர் தொகையடியார்கள். தொகையடியார்கள்னால் கூட்டம்னு அர்த்தம். தில்லைவாழ் அந்தனர்கள் ஒரு கூட்டம் தானே. தில்லைவாழ் அந்தனர்கள் பத்தராய் பணிவார் பரமனையை பாடுவார் சித்தத்தை சிவன்பாலை வைத்தார் திருவாரூர் பிறந்தார்கள் 30 திருமேனி திண்டுவார் முழுநீர் பூசிய முனிவர் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க. அப்புறம் 49 சங்கப்புலவர்கள், பொய்யடிமை இல்லாத புலவர்கள், இவங்கெல்லாம் சேர்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா 9 பேர் வருவாங்க. தொகையடியார் இவங்கெல்லாம் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். இவங்கெல்லாம் ஆமாம் 9 தொகையடியார்கள், குரூப் ஆஃப் பீப்புள்ஸ். இவங்களுக்கு காலமே கிடையாது. முன்னாடி இருந்தாங்க, இப்போ இருந்தால் இப்போயும் இருக்கா. தில்லைவாழ்ந்தர்கள் இப்போ இல்லையா? முன்னாடி இருந்தாங்க, இனியும் இருப்பாங்க. அதனால் தொகையடியார்கள் மொத்தம் 72 நாயன்மார்கள் நமக்கு. இந்த 72 பேருடைய சரித்திரத்தையும் நமக்கு சேக்கிழார் சுவாமிகள் விரிவு நூலாக பாடுகிறார். விளக்க போகிறீங்களா? இந்த விரிநூலாக பாடுவதற்கு காப்பிய அமைப்பு சுந்தரருடைய சரித்திரமாக துணை நிற்பதற்கு சுவாமியே அந்த ஏற்பாடை பண்ணுகிறார். ஏன்னா சுந்தரர் 60 பேரை பாடினார் இல்லையா? அதில் பாடும்போது 2 பேர் கழற்றறிவார் நாயனார், ஏர்கோன் கலிக்காம நாயனார், இந்த 2 பேரையும் சுந்தரருக்கு தெரியவே தெரியாது. சமகாலத்தில் தான் வாழ்ந்தாங்க. ஆனால் அவங்க 2 பேரையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகை பாடும்போது பார்த்ததே கிடையாது. விளக்கம் புரியுதுங்களா? அதாவது திருத்தொண்ட தொகை பாடினதுக்கு பிறகுத்தான் ஏர்கோன் கலிக்காம நாயனாரையும் கழற்றறிவார் நாயனாரையும் அவர் மீட் பண்ண போகிறார். ஏர்கோன் கலிக்காம நாயனார், கழறிற்று அறிவார் நாயனார், இந்த 2 பேரையும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையை பாடினதுக்கு பிறகுத்தான் சந்திக்கிறார். ஆனால் அவர் பார்க்கறதுக்கு முன்னாடியே இவங்க 2 பேரையும் திருத்தொண்ட தொகையில் அடியார்க்கும் அடியன்னு பாடி வச்சிட்டார். அனுபூதி நிலையில் சிவபெருமானுடைய கருணையினாலே பாடுகிறார். அதில் கூட ஆமாம் இருக்காங்க. அந்த இப்போ 2 பேரில் ஏர்கோணம் முன்னாடி வச்சு கழற்றறிவாரை பின்னாடி வச்சு பாடியிருக்கார். ஏன்னா யார் இல்லை அவங்க இல்லறவாசிகள் தான். இன்னும் பார்க்கல, சுந்தரர் இன்னும் பார்க்கல. இதில் 2 பேரில் முதல்ல ஏர்கோன் கலிக்காம நாயனாராக மீட் பண்ணுறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். பிறகு கொஞ்ச நாள் கழித்து கழற்றறிவார் நாயனாரை மீட் பண்ணுறார். இப்போ சுந்தரருடைய சரித்திரத்தை 63 நாயன்மாரில் வழியில் சொல்கிறதுக்கு இவர் தான் திருத்தொண்ட தொகையே சொல்லியிருக்கார். இவர் சொன்ன வழியில் தான் மற்றவங்களுடைய சரித்திரத்தை சொல்லணும். அப்போ இவருடைய சரித்திரத்தை எப்படி சொல்லுவது என்னும் பொழுது முதல்ல திருமலை சருக்கம் என்று வைத்து கைலாசத்தில் சுந்தரர் பெருமானுடைய சிவபெருமானுடைய தொண்டராக ஆளாள சுந்தரராக இருந்த வழியை சொல்லி அவர் அங்கே கமலினி அணிந்திதை என்று பெண்களை 2 பேரை பார்த்து அவர்கள் மூலமாக இந்த பூலோகத்திற்கு வந்து நம்பியாரூரன் என்ற பெயரிலே அவதரித்து இருவரையும் திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டும் என்று சுவாமி அனுப்பினதுனால வருகிறார். அப்போது அந்த கமலினி என்கின்றவர் பரவினாச்சியார் என்கின்ற பெயரில் திருவாரூரில் பிறந்திருக்கார். சங்கினி என்பவர் திருவொற்றியூர் பக்கத்தில் ஞாயிறு என்கின்ற தலத்தில் சங்கிலி நாச்சியார் என்கின்ற பெயரில் அணிந்திதை என்பவர் பிறந்திருக்கிறார். இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கைலாசத்துலேருந்து வந்து திணைப்படி நாட்டில் பிறந்து திருமணம் செய்யும் பொழுது சுவாமி தடுத்தாற் கொண்டு அங்கேருந்து திருவாரூருக்கு வந்து திருவாரூரில் பரவினாச்சியார் திருமணம் செய்து கொண்டு திருத்தொண்ட தொகை பாடினது வரைக்கும் உள்ள சரித்திரத்தை தடுத்தாட்கொண்ட புராணம்னு பாடுறார். இப்போ அந்த திருத்தொண்ட தொகை பாடின சரித்திரத்திலேருந்து அவர் ஒவ்வொரு நாயன்மாருடைய சரித்திரத்தை பாடிக்கிட்டே வரார். அதில் எப்போ ஏர்கோன் கலிக்காமருடைய சரித்திரம் வருகிறதோ அப்போ சுந்தரருடைய சரித்திரத்தை சேர்த்து சொல்லி இவர் எப்படி ஏர்கோன் கலிக்காமரை மீட் பண்ணார், அவங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம் ஏற்பட்டது சொல்லி அது வரைக்கும் அவருடைய சரித்திரம் சொல்லி முடிக்கிறார். திரும்ப மற்ற நாயன்மார்கள் சரித்திரம் வருகிறது. அகைன் திரும்ப கழற்றறிவார் நாயனுடைய சரித்திரம் வருகிறது. அப்போ மிச்சம் உள்ள சுந்தரருடைய சரித்திரத்தை அதிலே பேசி அதில் கழற்றறிவாருடைய சரித்திரமும் பேசி அதற்கு பிறகு மற்ற நாயன்மார்கள் சரித்திரம் சொல்லி நிறைவில் வெள்ளானை சருக்கம்னு சொல்லி அந்த கழற்றறிவார் நாயனராகிய செரமான் பெருமாள் நாயனார்
அவரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் வெள்ளானையிலையும் குதிரையிலும் எப்படி கைலாயம் சென்று அடைந்தார்கள் என்பதோடு புராணம் நிறைவாகிறது. இதுதான் பெரிய புராணத்துடைய ஒட்டுமொத்த அமைப்பு. விளக்கம் புரியுதுங்களா? அனபாயர் என்கின்ற ஒரு சோழ ராஜா இருந்தார். 2ஆம் குலோத்துங்கர்னு அவருக்கு பேர். அனபாய சோழர். அனபாய சோழர் 2ஆம் குலோத்துங்கர்னு அவருக்கு வரலாற்று நாமம். அவருக்கு அவர் தான் சேக்கரார் சுவாமி காலத்திலே தமிழகத்தை ஆட்சி செய்திருந்த அரசர். என்னம்மா காதல் உள்ளமா? ஆமாம், நாவல் சாண்டில்யன் நாவல், அதில் வருவார் அவர். அப்படியா? நான் அது படித்ததில்லை. சரி, நான் படித்து பார்க்குறேன். 3 பாகம், கடல்புறா 3 பாகமா? நான் சாண்டில்யன் நாவல் எதுவும் படித்ததே இல்லை. சரி, படிப்போம். அந்த அனபாய சோழர் அவர் ஒரு தடவை சீவக சிந்தாமணி என்கின்ற அந்த இலக்கியத்தை மிகவும் ரசித்து கேட்டுக்கொண்டிருந்ததுனால சேக்கரார் சுவாமி, அது சமண இலக்கியம், அது மனநூல், அதில் ஒன்றும் ரசிப்பதற்கோ பக்தி வழிபாடு செய்வதற்கோ உயிருக்கு உறுதுணையாக வருவதற்கோ ஒன்றுமே அதில் கிடையாது, அது ஒரு அவக்கதை, அதையே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சேக்கரார் சுவாமிகள் சொன்னார். அப்போ இது அவக்கதை என்றால் தவக்கதை தான் எது என்று ராஜா கேட்டார். அப்போ 63 நாயன்மாருடைய சரித்திரத்தை சேக்கரார் சுவாமிகள் சொல்லுகிறார்கள் கதையாக. அதை கேட்ட அரசர், இப்படிப்பட்ட ஞான சரித்திரத்தை நீங்களே நூலாக பாடுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கேனாங்க. சேக்கரார் சாமி ஒரு திருவாதிரை நாளில் தொடங்கி இன்னொரு திருவாதிரையில் நிறைவு பண்ணார். அது கைலாச நம்முடைய சிதம்பரத்தில் இருந்து கொண்டு ஆயிரங்கால் மண்டபத்தில் தான் அதை இந்த பெரிய புராணத்தை சேக்கரார் சாமி அரங்கேற்றினாங்க. அந்த ஆயிரங்கால் மண்டபம் இன்றைக்குமே இருக்குது. சிதம்பரம் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். நடராஜா வருஷத்துக்கு 2 முறை அதில் தான் போகிறார். ஆணி திருமஞ்சனத்துக்கும் மார்கழி திருவாதிரைக்கு அங்கே தான் சென்று அபிஷேகம் காணுகிறாருன்னு பார்க்குறோம். அந்த ஆயிரங்கால் மண்டபத்தில் தான் சேக்கரார் சாமி பெரிய புராணத்தை அரங்கேற்றினாங்க. இன்றைக்கும் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். அரங்கேற்றின நாளுக்கு அன்னைக்கு ராஜா சேக்கரார் சுவாமியையும் பெரிய புராண ஏற்றுச்சுவடையும் யானை மேலே ஏற்றிக்கொண்டு இவர் துணைக்கவரை வீசிக்கொண்டு இருவருக்கும் மரியாதை செலுத்தினார் என்று பெரிய புராணத்துடைய சரித்திரம் சொல்லுகிறது. அதனால் அந்த நூலை நமக்கு 12ஆம் திருமுறையாக வைத்து நிறைவு செய்திருக்கிறார்கள். விளக்கம் புரியுதுங்களா? நமக்கு சிவஞான போத சூத்திரம் 12, திருமுறை 12. அணிந்திதைங்கிறவங்க சங்கிலி நாச்சியார். இதுதான் உங்களுக்கு 12 திருமுறைகள் பற்றிய அறிமுக செய்திகள். இப்போ திருமுறை பற்றி ஒரு கிளியர் கட்டு தெரியுதா? அது ஸ்ட்ரக்சர் என்ன, அது என்ன, எத்தனை இருக்குது, எப்படிங்கிறது, யார் யார் பாடினாங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இப்போ தெரியுது இல்லையா? அடுத்து நாம் பார்க்கக்கூடிய நூல் 14 சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள். 14 சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் பற்றி அறிமுக செய்திகள் பார்க்க இருக்கோம். சித்தாந்த சாஸ்திரங்கள் நான் ஒரு பாட்டு சொல்கிறேன், அந்த பாட்டை ஃபஸ்ட்டு எழுதுங்க. உந்தி களிறு உந்தி களிறு உந்தி களிறு உயர் போதம் உந்தி களிறு உயர் போதம் உயர் போதம் சித்தியார். அடுத்த வரி எழுதிடாதீங்க, நெக்ஸ்ட் லைனுக்கு போகணும். உந்துகளிர் உயர் போதம் சித்தியார் பிந்திருபா பிந்திருபா பி இந்திருபா பிந்திருபா பிந்திருபா உண்மை பிரகாசம் பிந்திருபா உண்மை பிரகாசம் உண்மை பிரகாசம் வந்த அருள் அதிலே கண்டினியூஸாக அடுத்த வரையும் நான் சொல்கிறேன். வந்த அருள் அருள். 3வது வரி பண்பு வினா போற்றி கொடி பாசமிலா நெஞ்சு விடு
நெஞ்சு விடு, நெஞ்சு விடு. 4வது வரி உண்மை நெறி. உண்மை நெறி சங்கற்பமுற்று, உண்மை நெறி சங்கற்பமுற்று. இதில் மொத்தம் உங்களுடைய 14 நூல்களுடைய விஷயங்களும் பெயர்களும் இதில் அடங்கியிருக்கு. ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக இந்த 14 சாஸ்திரங்களுடைய பெயரையும் படிக்கிறதுக்காக தான் இந்த நூலை உங்களுக்கு இந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகமாக சொல்லப்பட்டிருக்கு. சைவ சித்தாந்த படிப்பு அப்படிங்கிறது இந்த 14 சாஸ்திரத்தையும் நீங்கள் படிக்கிறது தான். இதில் தலையாய சாஸ்திரம் போதம்னு இருக்குது பாருங்கள், சிவஞான போதம். அதை நீங்கள் படித்து கொள்வதற்காகத்தான் நீங்கள் உங்களை இவ்வளோ தூரம் தகுதிப்படுத்திக் கொள்கிறீர்கள். இப்போ நீங்கள் அறிமுக வகுப்பு தான் இருக்கீங்க, இன்னும் இருக்க முடியுதுங்களா? அறிமுக வகுப்பு முடிஞ்ச உடனே உங்களுக்கு இதில் உள்ள சாஸ்திரங்கள் நேரடியாக படிக்க ஆரம்பிப்பீங்க. அதனால் சாஸ்திர விஷயங்களை படிக்கிறது தான் உங்களுக்கு சைவ சார்ந்த கல்வி என்பது. விளக்க முடியுது நான் சொல்கிறது? அதனால் முதல்ல அந்த உந்தி களிர்ன்னு இருக்குது பாருங்கள், அது என்னென்னா, ஒன்று திருவுந்தியார், திருவுந்தியார் எழுதுங்க, திருவுந்தியார், திருக்களிற்றுப்படியார், திருக்களிற்றுப்படியார் 2வது நூல் திருக்களிற்றுப்படியார். 3வது சிவஞான போதம், சிவஞான போதம். சிவஞான சித்தியார், சிவஞான சித்தியார். இருபா 20, இருபா 20, 20, இருபா 20, 20. உண்மை விளக்கம், ஆறு நூல் வந்திருக்கு. அது வரைக்கும் 6 நூல்களும் வெவ்வேறு ஆசிரியர்கள் பாடின, தனியாக வச்சுங்க. இனி வரக்கூடிய 7லேருந்து வரக்கூடிய நூல்கள் எல்லாவற்றையும் ஒரே ஆசிரியர் தான் பாடியிருக்கார். அது யாரும் அப்புறம் சொல்லுகிறேன். சிவப்பிரகாசம், சிவப்பிரகாசம். திருவருள் பயன், திருவருட் பயன். ஆசிரியர் பேர் உமாவதி சிவாச்சாரியார். 6லேருந்து உள்ள எல்லா நூலுக்குமே உமாவதி சிவாச்சாரியர் தான் ஆசிரியர். சிவப்பிரகாசம், திருவருட்பயன், வினாவென்பா, வினாவென்பா, வினாவென்பா. போற்றி பகரொடை, பகரொடைங்கிறது பா போட்டு ஆயுத எழுத்து போட்டு ரொடைன்னு எழுதணும். பகரொடை, போற்றி பகரொடை. நெஞ்சு விடு தூது, நெஞ்சு விடு தூது. உண்மை நெறி விளக்கம். எத்தனை வந்திருக்கு இது வரைக்கும்? கொடிக்கவி, 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 கொடிக்கவி. எத்தனை வந்திருக்கு? சங்கற்ப நிராகரணம், சங்கற்ப நிராகரணம், 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 நிராகரிக்கிறதுன்னு சொல்கிறோம்ல, சங்கற்ப நிராகரணம். இப்படியாக 14 நூல்கள் நமக்கு இருக்குது. இந்த 14 நூல்களுடைய சரித்திரத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். 8 நூல் உமாவதி சிவாச்சாரியர். ஆமாம், கீழே உள்ள கடைசியில் உள்ள 8 நூல்களும் உமாவதி சிவாச்சாரியராக பாடியிருக்கார். மேலே உள்ள தனித்தனியாக சொல்கிறேன், தனித்தனியாக இருக்காங்க, சொல்கிறேன், சரித்திரம் சொல்லிட்டு சொல்கிறேன். இப்போ நம்முடைய இந்த திருவையாறு கோயிலை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்க, யார் நிர்வாகம் பண்ணுறாங்க? என்ன அப்படி இப்படின்னா கை காமிச்சா என்ன? தருமபுர ஆதீனம். தருமபுர ஆதீனத்துக்கு முன்னாடி ஒரு டைட்டில் எழுதுறாங்களே, அது என்னது? திருக்கைலாய பரம்பரை தருமி. அப்படின்னா என்னங்க திருக்கைலாய பரம்பரைன்னா என்ன? முதல் குருவாக வந்து அவருக்கு அடுத்த ஒவ்வொருத்தவங்களாம்
சரி, இந்த கைலாய பரம்பரை என்பது என்னென்னா, பரன் என்றால் சுவாமி, பறை என்றால் அம்பாள்னு அர்த்தம். பரன் பறை அப்படின்னா பரம்பரைங்கிறது சுவாமி அம்பாள், அங்கே இருந்தால் எல்லாரும் வருகணும். அதனால தான் உங்கள் பரம்பரை என்ன அப்படின்னு கேட்குறோம். நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்கு பூட்டம் பூட்டி ஏட்டம் ஏட்டி அதுக்கு மேலே கடைசியில் எங்கே போனாலும் சாமி அம்பாள் நிற்பாங்க எல்லாருக்கும் மேலே. பரம்பரை, பரன்னா சுவாமி, பறைனா அம்பாள். பராவணம் ஆவது நீர் அப்படிங்கிறார்ல, அம்பாளுடைய வடிவமாக இருப்பது திருநீர்னர். அப்படி சாமியுடைய வாரிசுகள் தான் நம்ம எல்லாருமே. சாமி தன்னுடைய வாரிசை 2 விதமாக ஏற்படுத்துவார். ஒன்று உடல் தொடர்பு, இன்னொன்று உபதேச தொடர்பு. இப்போ நம்ம அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மாவுக்கு நம்ம தானே வாரிசு. இப்போ அப்பா அம்மாவுக்கு வாரிசாக வரணும்னா உடம்பு தொடருது. நம்முடைய சன்னிதானத்துக்கு கீழே கட்டளை சாமிலாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் தந்தை மகன் உறவு தான். ஆனால் உடம்பு தொடர்பா இல்லை, அவங்க உபதேச தொடர்பு. உபதேசம் மூலமாக அவங்க தந்தை மகனாக ஆகுறாங்க. விளக்கம் புரியுதுங்களா? அந்த தொடர்பில் கடைசியில் நிற்கிறது யார்? மேலே சுவாமி இருப்பார் மேலே. விளக்கம் புரியுதுங்களா? ஆமாம். ஸ்ரீகண்ட உருத்திரர் என்று சொல்லக்கூடிய சிவபெருமான் இருக்கிறார். சிவபெருமான் ஆகம விஷயங்களை, நம்மளோட சைவ சித்தாந்த விஷயங்களை, சிவஞான போத விஷயத்தை உபதேசம் பண்ணுவார் எல்லாருக்கும். அம்பாளுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார், விநாயகப் பெருமானுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார், முருகப்பெருமானுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார், சனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார், நந்தியம்பெருமானுக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். விளக்கம் புரியுதுங்களா? இதில் நந்தியம்பெருமான் தான் எல்லா குருமரபுகளுக்கும் தலைமையானவர். என்ன பட்டது? இல்லை அது இல்லை. நங்கள் நாதனான் நந்தி தவம் செய்த பொங்கு நீட அருள் எய்திய பொற்பது செங்கையாளர் திகழ்வது திரு ஐயாறு முளதுன்னு சொல்லி பாடுகிறார். இன்னொன்று, தம் குருமரபுக்கு எல்லாம் முதற்குருநாதனான் நந்தி அப்படின்னு சொல்லுவார். நம்ம குருமரபுகளுக்கு எல்லாம் முதற்குருநாதன் நந்தின்னு சொல்கிறார். இப்போ பரம்பரைனா, இப்போ நான் சைவ சித்தாந்தம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இப்போ எனக்கு கீழே நீங்கள் இதெல்லாம் தெரிந்து கொள்கிறீர்கள். நாளைக்கு நீங்கள் ஒரு வல்லுநராக ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு கீழே நீங்கள் யார்கிட்ட சொல்லிக் கொடுப்பீங்க. இப்போ நீங்கள் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு சொல்லுவீங்க? இப்போ என்கிட்ட கற்றுக்கிட்டேன்னு சொல்லுவீங்க. இப்போ நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா சன்னியானத்தில் கற்றுக்கிட்டேன்னு நான் சொல்லுவேன். சன்னியானம் யார்கிட்ட கற்றுக்கிட்டான்னு சொன்னால் அவங்களுடைய குருநாதரை 26 சன்னியானத்தில் கற்றுக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லிக்கொண்டு மேலே மேலே போய் கொண்டிருக்கிறோம் இல்லையா? அதுபோல் உலகத்தில் எத்தனை பரம்பரை இருந்தாலும் அத்தனை பரம்பரை எங்கேருந்து தொடங்குகிறதுனா நந்தியம்பெருமான்கிட்ட இருந்தால் தொடங்குகிறது. அதனால தான் நந்தம் குருமரபுக்கு எல்லாம் முதற்குருநாதன் நந்தின்னு சொல்கிறார். சிவபெருமான் நந்தியம்பெருமானுக்கு தான் முதல்ல ஜீவ வர்க்கத்துக்கு சொல்லிக் கொடுக்குறார். நந்தியம்பெருமான் இடத்தை சனகாதி முனிவர்கள் உபதேசம் கேட்குறாங்க. சனகர், சனாதனர், சனத்குமாரர், சனந்தனர் என்று சொல்லக்கூடிய 4 முனிவர்களும் நந்தியம்பெருமான்கிட்ட உபதேசம் கேட்குறாங்க. இந்த 4 முனிவர்களும் பல்வேறு அவங்களுக்கு கீழே நிறைய உபதேசங்களை உண்டு பண்ணுகிறார்கள். அதில் நம்ம இந்த தென்னாட்டில் பரவியிருக்கக்கூடியதாகிய திருக்கைலாய பரம்பரை என்கின்ற பரம்பரையினுடைய அந்த நந்தியம்பெருமானுக்கு அடுத்து வந்தவராக யாருன்னா சனத்குமார முனிவர். சனகாதியரில் சனத்குமாரர் என்கின்ற அந்த முனிவருடைய பரம்பரை தான் நாமெல்லாம். விளக்கம் புரியுதுங்களா? சிவபெருமான், அவர்கிட்டருந்து நந்தியம்பெருமான், நந்தியம்பெருமான்கிட்டேருந்து 4 சனகாதி முனிவர்கள். சனகாதி முனிவர்களில் நமக்கு யார் தலைவர்? சனத்குமாரர். விளக்கம் புரியுதுங்களா சொல்கிறது? சனத்குமாரர். ஆமாம், நமக்கு அந்த பரம்பரை தொடர்ச்சி மேலே இருக்கிறது. நமக்கு தாத்தாவுக்கெல்லாம் தாத்தா சனத்குமாரர், அவருக்கு அப்பா நந்தியம்பெருமான். ஆமாம், நீங்கள் போனீங்கனாலே பார்க்கலாம் இந்த தொடர். இந்த கிளாஸ் முடித்தோடனே சாப்பிட போகும்போது பாருங்கள். இப்போ நான் சொன்ன ஆர்டர் அப்படியே வச்சுருப்பாங்க. அப்போ என்னம்மா சைவ சித்தாந்தம் சொல்லிக் கொடுத்த மரபு. ஆமாம், அவங்க அப்பா பேர் சிலாதர்னு பேர். நந்தியம்பெருமானுடைய தந்தை பேர் சிலாதர். சிலாதருடைய புத்திரர் அவர் நந்தியம்பெருமான். அவருடைய பரம்பரையில் வந்ததுனால இதுக்கு சைலாதி மரபுன்னு பேர். இன்னொரு பேர் சைலாதி மரபு. சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழக மாதோ அப்படின்னு பாடுறாங்களே. குறுக்கெல்லாம் இதில் ஓதுவாரெலாம் பாடுவாங்களே தேவார்த்தனை சாமிக்கு பண்ணும்போது. கைலாய பரம்பரையில் சிவஞான சித்தி நெறிகாட்டும் பெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் அவர் சந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி கீழாரும் புழில் தருமை வாழ் ஞான சம்பந்தன் மேலாம் செயலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழகமாதோ அப்படின்னு நாம் பாடுவோம். விளக்கம் போகிறதுங்களா? அது ஞானசம்பந்த பெருமானுடைய குஞான சம்பந்த பெருமானுடைய பரம்பரையில் மெய்கண்டாருடைய வழியில் வந்தது.
விளக்கம் புரியுது நான் சொல்கிறது? அப்போ சனத்குமாரர் கைலாசத்தில் இருக்கிறார். அவருக்கு கீழே நிறைய பேர் அவர்கிட்ட பாடம் கற்றுக்கிட்டாங்க. அந்த பாடம் கற்றுக்கிட்டதில் நமக்கு இந்த வரியில் கண்டினியூட்டி மேலே இருக்கிறவங்க சத்திய ஞான தரிசினி அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். சத்திய ஞான தரிசினி, சத்திய ஞான தரிசினி, தரிசினி தரிசித்தவர்னு அர்த்தம். சத்திய ஞானத்தை தரிசித்தவர்னு அர்த்தம். அவர்கிட்ட உபதேசம் கேட்டவர் பரஞ்சோதி முனிவர். பரஞ்சோதி முனிவர். இந்த 4 பேர் எங்கே இருக்காங்க? நந்தியம்பெருமான், சனத்குமாரர், சத்தியஞான தரிசி, பரஞ்சோதி. இவங்களாம் எங்கே இருக்காங்க? இப்போயும் இருப்பாங்களா? அவங்களாம் இப்போயும் இருப்பாங்க, கைலாசத்தில் இருப்பாங்க. இப்போயும் இருந்துட்டு தான் இருக்காங்க. அப்போது அவங்க இல்லாமல் ஒன்றும் கிடையாது, இப்போ இருந்து கொண்டு இருக்கிறார்கள். இவங்க அப்படியே இருக்கட்டும். வேறு சரித்திரத்துக்கு வருவோம். இப்போ தமிழ்நாட்டில் திருவெண்ணைநல்லூர், அதுக்கு அந்த ஊருக்கு பக்கத்தில் பெண்ணாகடம் என்கின்ற ஊரில் அச்சுதக்கலப்பாளர் என்கின்ற ஒரு வேளாளர் வசித்து வந்திருக்கிறார். அச்சுதக்கலப்பாளர். அவங்களுக்கு குலகுரு ஒருத்தர் இருக்கார். அவர் குருக்கள், அதாவது சிவாச்சாரியா குலத்தில் வந்தவர், ஆதிசைவ அந்தன மரபில் வந்தவர் அவர். அவருக்கு பேர் அருள்நந்தி சிவாச்சாரியார்னு பேர். சிவாச்சாரியார்னு பேர். குருநாதர், குலகுருக்கு. அவர் குருக்கள், அவர் ஆதிசைவ அந்தனர், இவர் வேளாளர். ரெண்டும் ஒன்று தான். அருண சிவம்னாலும் ஒன்று தான், அருண சிவாச்சாரியாரும் ஒன்று தான். அருள்நந்தி சிவாச்சாரியார் அல்லது அருள்நந்தி சிவம். அதே தான். அந்த அச்சுதக்கலப்பாளருக்கு குழந்தை இல்லை ரொம்ப நாளாக. அதனால் நமக்கு வயது வேறு ஆகி போச்சு, குழந்தைலாம் எப்படி நம்ம இருக்கிறதுன்னு சொல்லி நம்முடைய குலகுருநாதராகிய அந்த திருத்துறையூர் அருணந்தி சிவாச்சாரியார், அவர் ஊர் திருத்துறையூர், அவர் சொந்த ஊர் திருத்துறையூர். அவர்கிட்ட போய் நம்ம கேட்போம்னு சொல்லி கொண்டு விண்ணப்பித்துக் கொள்கிறார்கள். ஆனால் அருணந்தி பகவானர் என்ன செய்கிறார்? ஞானசம்பந்தருடைய திருமுறை புத்தகத்தை எடுத்து சாமி இவர்களுக்கு குழந்தை இருக்கா இல்லையா என்ன செய்கிறார் பார்ப்போம், ஒரு உத்தரவு பார்ப்போம்னு சொல்லி ஞானசம்பந்தரோட வழியை மேற்கொள்ளுகிறார். ஞானசம்பந்தரை முதல்ல திருமுறையில் கயிறு சாத்தி பார்த்தவர். மதுரையில் அனல்வாதம் செய்யும் பொழுது ஞானசம்பந்த பெருமானார் தன்னுடைய பதிகை ஏட்டை வணங்கி வாங்கி அதில் நூல் சாத்தி பார்க்கிறார். அதில் திருநள்ளாறு தேவாரம் வெளிப்பட்டது. அதுதான் புகமார்த்த பூன்முளையால் தன்னோடும் நாகமார்த்த நம்பெருமான் மேயது நல்லாறு என பாடினதாக இருக்குது. அந்த தேவாரம் பச்சை பதிகமாக வெளிப்பட்டது. அந்த விஷயத்தை முதல்ல எடுத்து கொடுத்தது திருமுறையில் கயிறு சாத்தி பார்க்குறத ஞானசம்பந்த பெருமானார் தான். அவர் வழி ஒழுகி கொண்டிருந்த நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் ஞானசம்பந்தருடைய தேவாரத்துடைய இதில் கயிறு சாத்தி பார்த்தார். பிரித்து பார்த்தா இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறது 12ஆவது நூற்றாண்டு. இதுக்கு 6 நூற்றாண்டுக்கு முன்படி 600 வருஷத்துக்கு முன்னாடி ஞானசம்பந்தர் பாடின தேவாரம் ஒன்று வெளிப்படுகிறது. எனவே இவர்களுக்காக பதில் சொல்லும்படியாக அமைந்திருக்கிறது. அது திருவெங்காடு என்கிற கஷேத்திரத்தின் உள்ள தேவாரம். பேயடையா பிரிவெய்தி பிள்ளையினோடு ஆயின வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும் வேயனதோல் உமைவங்கன் வெங்காட்டு முக்கலனூர் தோயடையார் அவரதம்மை தோயாமாம் தீவினையே என்று அந்த பாட்டு. அந்த பாட்டில் சொல்லுகிறார், ஒரு வரி வந்திருக்கு, பிள்ளையினோடு இன்புருவர் உள்ள நினைவு ஆயினவே இன்புருவர் வரம்பெறுவர் ஐயுற வேண்டா ஒன்றும். பயப்படாதீங்க, குழந்தை பிறக்கணும்னு இருக்குங்க. 600 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எதாச்சியாக பாட்டு போன விஷயம் இவருக்காகவே வெளிப்பட்டது மாதிரி அந்த நூல் பார்த்தனோடனே வந்திருக்கு. உடனே அருண சிவாச்சாரியார், சரி நீங்கள் திருவெங்காடு கஷேத்திரத்தில் ஞானசம்பந்தருடைய குறிப்பு நமக்கு வந்திருக்கிறது. அங்கே முக்குல நீர் வெங்காட்டு முக்குல நீர் தோயடையார் அவர்தம்மை தோயாவம் தீவினையே என்று சொல்கிறார். இந்த நூலை இந்த விஷயத்தை பற்றி சிலப்பதிகாரத்திலே குறிப்பு இருக்கிறதாக சொல்கிறார்கள். சூரியகுண்டம் சோமகுண்டம் அப்படின்னு விஷயம் இருப்பதாக சிலப்பதிகாரத்திலே குறிப்பு இருக்குது. திருவெங்காடுங்கிறது பூம்புகாருடைய பகுதி தான். அங்கே போய் நீங்கள் வழிபாடு செய்யுங்க என்று சொன்ன உடனே அங்கே அக்னி தீர்த்தம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம் என்று சொல்லக்கூடிய 3 தீர்த்தங்கள் இருக்கிற திருவெங்காட்டில் அங்கே சென்று இருந்து நீங்கள் வழிபாடு செய்யுங்கன்னு அந்த அச்சுத கலப்பாளர் அவருடைய மனைவியை அனுப்பி வைக்கிறார். அங்கே சென்று அவர்கள் 1 மண்டல காலம் வழிபாடு செய்கிறார்கள். அப்போது அவருடைய கர்ப்பத்திலே கரு தங்குகிறது. அந்த அம்மையாருடைய கர்ப்பத்தில் அந்த குழந்தையும் பிறக்கிறது. அதனால் அந்த வெங்காட்டு பெருமானுடைய அருளால் தானே அவர் பிறந்தார் அந்த பிள்ளை. அதனால் அவருக்கு வெங்காட்டு பெருமானுடைய பேரே வச்சார். ஸ்வேதவன பெருமாள்னு பேர் வச்சாங்க. ஸ்வேதம்னா வெள்ளைன்னு அர்த்தம், வனம்னா காடு, வெண்காடு, அதான் ஸ்வேதவனம். ஸ்வேதான்னு பேர் வச்சுக்கிறாங்களே சில பேர். இப்போ என்ன அர்த்தம்? வெள்ளையாக இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்க ஸ்வேதா அப்படின்னு ஸ்வேதான்னு பேர் வச்சா எப்படி இருக்கணும்? இருக்கா இல்லையா பேர் வச்சுட்டாங்கன்னா தெரியாமல் சரியா. அதனால் சேத்தவன பெருமாள்னு பேர் வைத்துக் கொள்கிறார்கள். அதோடு அவங்க போய் அங்கே வசித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பிள்ளைக்கு 2 வயது ஆகுது. யாருக்கு?
சேதவன பெருமாளுக்கு 2 வயது ஆகிட்டு இருக்கும்போது சிறு தேர் உருட்டி விளையாண்டுட்டு இருக்கார் தெருவில், சின்ன குழந்தையாவர். சிறு தேர் உருட்டினா வண்டி இழுத்து விளையாடுறது, பிள்ளைங்க விளையாட, ஆம்பளை பிள்ளைங்களுடைய பிள்ளைத்தமிழ் 10 இல்லையா, அதில் சிற்றில் சிறுதேர் சிறுபறை கொட்டும். ஆம்பளை பிள்ளை ஒரு வயசுக்கு மேலே ஆகிட்டா என்ன பண்ணுவான், பொம்பளை பிள்ளைங்க விளையாடுறதெல்லாம் விளையாட்டுக்கு அழிப்பான், அதான் சிற்றில் அடித்தல்னு பேர். சிறுபறை கொட்டல்னா மோளம் அடிப்பான், டம்னு ஏதாச்சும் எடுத்துக்கிட்டு அடிச்சுட்டு கிடப்பான், வர வண்டி இழுப்பான், அதான் சிற்றில் சிறுதேர் சிறுபறைங்கிறது. இதே பெண்களாக இருந்ததுன்னா கழஞ்சு அம்மானை அப்புறம் என்ன ஊசல், இதெல்லாம் வந்து பெண்பால் பிள்ளை தமிழ்னு சொல்லுவோம். இவர் சிறுதேர் இழுத்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மேலே 4 பேர் பார்த்தோம் பாருங்கள், கைலாசத்தில் இருக்கிறாங்கல்ல, அதில் பரஞ்சோதின்னு கடைசியாக பார்த்தோம்ல, அவர் எப்படி முன்னாடி திருமூலர் ககன மார்க்கமாக போனாரோ அதேமாரி இவர் ககன மார்க்கமாக போயிட்டுருக்கார். யார்? பரஞ்சோதி. போய்கிட்டு இருக்கும் பொழுது பரஞ்சோதியினுடைய அந்த பயணம் தடைப்படுது, கீழே இருக்கிற இந்த குழந்தையினுடைய ஆற்றலால். இவர் பக்குவான்மா ஏன் நம்மளுடைய பயணம் தடைப்படுகிறதுன்னு பார்க்குறாரு. உடனே சிவருமான் உணர்த்துகிறார், கீழே இருக்கக்கூடிய அந்த குழந்தை பரிபக்குவமான ஆன்மா, அவருக்கு நீ சிவஞான போதத்தை சென்று உணர்த்துவாயாகுக, நீ படித்த இல்லையா நந்தி பெருமான் மூலமாக, அதை அவருக்கு சென்று உணர்த்துவாயாகுன்னு சுவாமி சொன்ன உடனே அவர் கீழே இறங்கி அந்த குழந்தைக்கு தீட்சை பண்ணுறார். தீட்சை பண்ணி அந்த குழந்தைக்கு தீட்சா நாமம் வைக்கிறார். அவருடைய குருநாதர் யார்? பரஞ்சோதியுடைய குருநாதர் யார்? சத்திய ஞானம்னா மெய் அப்படின்னு அர்த்தம், தரிசனம்னா கண்டவர்னு அர்த்தம். சத்திய ஞான தரிசினிங்கிற தமிழ் படுத்தி மெய்கண்டார் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பேர் வச்சு அவருக்கு ஞான உபதேசம் பண்ணிவிட்டு அவர் சென்று விடுகிறார். அந்த 2 வயது குழந்தை சிவஞானம் பெற்றுக்கொண்டு 48 சீடர்கள் வைத்துக்கொண்டு சிவஞான உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறது 2 வயது குழந்தை. அப்போது இவர் பிறந்ததுக்கு காரணமாக ஓலையில் சோடுது நூல் சாத்தி காமிச்சது யார்? குலகுருநாதர் இருக்கார்ல, அவர் கேள்விப்பட்டு 2 வயது குழந்தை ஏதோ உபதேசம் பண்ணுகிறானாமே என்ன என்று வந்து பார்க்க வருகிறார். பார்க்க வரும்பொழுது அந்த மேகண்டாருடைய அருளாற்றலினாலே அவர் ஈர்க்கப்பட்டு தானே அந்த சகலாகம பண்டிதராகிய அருணந்தி சிவாச்சாரியார் அவரே அந்த 2 வயது குழந்தைக்கு சீடராக சென்றுறார். அந்த அருணந்தி சிவாச்சாரியருக்கு பின்னாடி வண்டியில் வருமா ஓலைச்சுவடிகள், ஆகம கட்டுகள்லாம், அப்பேற்பட்ட சகலாகம பண்டிதர்னு அவர் பேர். அவர் அந்த 2 வயது குழந்தையுடைய ஞானத்தினாலே கட்டுண்டு, மேகண்டாருடைய ஞானத்தினாலே கட்டுண்டு அவரை குருநாதராக ஏற்றுக்கொண்டு இவர் 49வது சீடராக சேர்ந்து விடுகிறார். அவரை தலையாய சீடராகவே அறிவிக்கிறார் நம்முடைய மேகண்ட தேவநாயனார். விளக்கம் புரியுதுங்களா சொல்கிறது? சரி. அப்போ மேகண்டாருடைய பரம்பரை எங்கேருந்து வருது? திருக்கையிலேருந்து தொடர்கிறது. விளக்கம் புரியுதுங்களா? இப்போது மேகண்டார் ஒரு நூல் பாடி கொடுக்குறார் தன்னுடைய சீடருக்கு, அதுக்கு பேர் தான் சிவஞான போதம்னு பேர். இப்போ பார்த்தீங்களா 14 சாஸ்திரத்தில் ஒரு பேர் இருக்கா பாருங்கள், அந்த பேர் சிவஞான போதம். அதுதான் நம்முடைய தலையாய சைவ சித்தாந்த நூல். மெய்கண்டார் வாழ்ந்த காலத்தில் 12ஆம் நூற்றாண்டு வரைக்கும் கணிக்கிறாங்க. மெய்கண்டாருக்கு முன்னாடி அப்போ சைவ சித்தாந்த நூலே கிடையாதா தமிழ்நாட்டில்னா? உண்டு. இப்படி பல பரம்பரைகள் தமிழ்நாட்டில் விளங்கியிருக்கு. விளக்கம் புரியுதுங்களா? பல பரம்பரைகள் தமிழ்நாட்டில் விளங்கியிருக்கு. ஆனால் அதெல்லாம் வழக்கொழிஞ்சு இல்லாமல் போயிடுச்சு. ஆனாலும் ஒரே ஒரு பரம்பரை மெய்கண்டாருக்கு முன்பு நம்முடைய சைவ சித்தாந்த விஷயத்தை பேசக்கூடிய ஒரு பரம்பரை இருந்திருக்கு. அந்த பரம்பரையில் வந்த ஆச்சாரியர்கள் 2 பேர் நமக்கு 2 நூல்களை இந்த நூலில் 14 அருளி செஞ்சுருக்கிறாங்க. அதில் முதல்ல வரவர் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார்னு பேர். திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் அப்படின்னு பேர். திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார். அவர் எந்த பரம்பரையில் வந்தார் நமக்கு தெரியாது. ஆனால் மெய்கண்டாருக்கு முன்பே தமிழ்நாட்டில் வாழ்ந்திருக்கார். அவரும் கைலாய பரம்பரையில் சேர்ந்தவர். ஆனால் அவருடைய சரித்திரம் என்னன்னு நமக்கு தெரியாது. அவருடைய நூலை நமக்கு இந்த சாஸ்திரத்தில் வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அதுவும் சிவஞான போதத்துக்கு ஒத்த கருத்து உடையதாக இருக்கிறது என்பதனால அதை என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு சாஸ்திரத்தில் வைத்திருக்கிறார்கள். அப்போ அந்த திருவியலூர் உய்யவந்த தேவனார் நமக்கு பாடி சேர்ந்த நூலுக்கு திரு உந்தியார்னு பேர். திரு உந்தியார் இதுதான் முதல் நூல். ஆக்சுவலாக மேகண்டார் தான், மேகண்டார் அருளி செய்த சிவஞான போதம் தான் முதல் நூல். ஆனால் அவருக்கு முன்பாகவே காலத்தால் மூத்தது திருவுந்தியார். இந்த திருவுந்தியாருடைய காலம் கிட்டத்தட்ட 1070, கிபி 1070 என்று சொல்கிறார்கள். கிபி 1070.
இவர் மெய்கண்டாருக்கு முன்பாகவே திருக்கைலாய பரம்பரையில் வந்தவர். ஆனால் பரம்பரை தொடர்ச்சி நமக்கு தெரியலை. இந்த திருவுந்தியார் என்பது 45 களித்தாழிசைகளால் பாடப்பட்டிருக்கு. 45 களித்தாழிசை. களித்தாழிசை இது பாவகை. இது இந்த பாவகையினால் பாடப்பட்டிருக்கு. நம்ம திருவுந்தியார்னு நம்ம இதில் கூட இருக்கே, திருவாசகத்தில் இருக்குமே, உந்தி பற வளைந்தது வில்லு விளைந்தது முப்புறம் அப்படின்னு பாடுறோம்ல, உந்தி பற அப்படின்னு. அதே மாதிரி இதுவும் உந்தி பறன்னு இருக்கும் இந்த நூலும். நம்மக்கிட்ட தோத்திரத்தில் ஒரு உந்தி பற இருக்குது, சாஸ்திரத்தில் ஒரு உந்தியார் இருக்குது. இந்த நூலுக்கு அமைந்த முதல் உரையாக துரைசை ஆதீன சிற்றம்பல தம்பரான் உரை இருக்குது. துரைசை ஆதீனம்னா என்ன? திராவிடர் ஆதீனம். இந்த ஆதீனத்துடைய சிற்றம்பல தம்பரான் உரை தான் இந்த நூலுக்கு சிறப்பான ஒரு நூலாக உரையாக கருதுகிறார்கள். சிற்றம்பல தம்பிரான் உரை உரை ஆமாம், சிற்றம்பல தம்பரான் உரை திராவிடர் ஆதீனம் எழுதிங்க போதும். இந்த திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் அந்த திருவுந்தியார் என்கின்ற நூலை யாருக்காக பாடி கொடுக்குறாருன்னா, தன்னுடைய சீடர் ஆளுடைய தேவநாயனார் என்பவருக்காக எழுதி கொடுக்குறார். அவர் பாடி கொடுக்குறார். திருவியலூர் உய்யவந்த தேவநாயனாருடைய சீடர் பேர் ஆளுடைய தேவநாயனார். அவருக்காக தான் இந்த நூலை அவர் பாடி கொடுக்குறார். இந்த உந்தியாரை எல்லாம் புரியுதுங்களா? இதில் எத்தனை பாட்டு இருக்குது மொத்தம் சொன்னேன்? 45 பாட்டு. இந்த நூலத்தினுடைய சீடராகிய ஆளுடைய தேவநாயனாருக்கு பாடி கொடுத்துட்டு அவர் போயிடுறார். இப்போ ஆளுடைய தேவநாயனார் அந்த நூலை எடுத்துக்கிட்டு தேசாந்தரமாக போகிறார். இந்த நூலை யாருக்காவது கற்றுக் கொடுக்கணும், அப்போ தானே இந்த பரம்பரையாக அந்த நூல் போகும். அப்படி பார்த்தா யாருமே அவருக்கு பக்குவான்மாக தெரியவில்லை. அந்த பக்குவான்மாக தெரிஞ்ச ஒரே ஆள் திருக்கடவுரில் தான் அவருக்கு ஆள் கிடைக்கிறார். திருக்கடவுரில் கிடைக்கிறார். இந்த திருக்கடையூரில் கிடைச்ச அந்த ஆளும் ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவர். அவர் குறும்பர் இனத்தை சேர்ந்த ஆட்டு இடையராக இருக்கிறார். அவர் பக்குவான்மாக சிவபக்தி உடையவராக இருக்கிறார். அவரை கூப்பிட்டு வச்சு இந்த ஆளுடைய தேவன் என்ன பண்ணுறார், உபதேசம் பண்ணி அவருக்கு இந்த திருவுந்தியாருங்கிற நூலை உபதேசம் பண்ணி வச்சுட்டார். விளக்கம் புரியுதுங்களா? அந்த இப்போ எப்படி மெய்கண்டாருக்கு பேர் எப்படி வைக்கப்பட்டது? மெய்கண்டாருக்கு யார் உபதேசம் பண்ணார பரஞ்சோதி, அது அவருடைய குருநாதரை பேரை தான் தமிழ் படுத்தி இங்கே வச்சார் இல்லையா? அதே மாதிரி இங்கே ஆளுடைய தேவநாயனார் தான் சீடருக்கு தன்னுடைய குருநாதருடைய பேரே வைக்கிறார். அப்போ இவர் பேர் என்னவா இருக்கும்? அப்போ உந்தியார் ஆசிரியர். உந்தியாருடைய ஆசிரியர் பேர் என்ன? திருவையலூர் உய்யவந்த தேவநாயனார். புரியுதுங்களா? அப்போ உய்யவந்த தேவநாயனார்ங்கிற பேரையே இந்த ஆளுடைய தேவநாயனார் தன்னுடைய சீடர் அந்த ஆட்டிடையர் இருக்கார் இல்லையா, அவருக்கும் வைக்கிறார். அப்போ 2 பேருக்கும் என்ன பேர் ஆகிடுது? தாத்தாவுக்கும் ஒரே பேர், பேரனுக்கும் ஒரே பேர். இப்போ ஊரை வச்சு தான் அடையாளப்படுத்தணும் இல்லையா? அவர் திருவையலூர் உய்யவந்த தேவநாயனார், இவர் திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார். விளக்கம் புரியுதுங்களா? இந்த திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் அவருடைய குருநாதர் யார்? ஆளுடைய தேவநாயனார். அவர்கிட்ட கற்றுக்கிட்டார் இல்லையா அந்த நூல், திருவுந்தியார் நூல். அந்த நூலுக்கு விளக்கமாக இவர் ஒரு நூல் பண்ணுறார். யார்? திருக்கடவுர் உய்யவந்த. வெரி குட். திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார். அதாவது திருவையலூர் உய்யவந்த தேவநாயனார் அப்படிங்கிறவர் உந்தியார் நூல் பாடினார். அந்த நூலை யார்கிட்ட கொடுத்தார்? அவர் ஆளுடைய தேவநாயனார்கிட்ட கொடுத்தார். ஆளுடைய தேவனார் அந்த நூலை கொண்டு திருக்கடவுர் உய்யவந்த தேவநாயனார் கொடுத்தார். விளக்கம் புரியுதுங்களா? இப்போ திருக்கடவுர் உய்யவந்த தேவனார் தான் குருநாதர்கிட்ட படித்த அந்த உந்தியாருங்கிற நூலுக்கு விளக்கமாக ஒரு நூல் பாடுறார். 100 பாடல்கள் அமைந்த ஒரு நூல் பாடி வச்சுட்டார் அதை. ஆனால் அந்த நூலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது. சைவஸ்தாந்த கருத்துக்கள் அவ்வளோ துணிப்பு உடையதாக அப்படி இருக்குது அந்த நூல். ஆனால் இப்போ நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டுறாங்க. அவருடைய காஸ்ட்டை வச்சு அவர் ஆடு மேய்க்கிறவராக இருக்கிறாரே, தாழ்ந்த குலத்தவராக இருக்கிறாரே, அவருடைய நூலை எப்படி எடுத்துக்கொள்வது அப்படின்னு ஒரு தரப்பு வாதிடுகிறது. இன்னொரு தரப்பு அது எப்படி நல்லார் யார் பிறக்கும் குடி, நல்லார் யார் அறிவார் நல்லார் பிறக்கும் குடின்னு ஔவையார் பண்ணது மாதிரி இவருக்கு பிறந்த குடியை வைத்து கொண்டு அவரை அடையாளப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு தரப்பு வாதிடுது. சரின்னு சொல்லிட்டு பெரிய கோர்ட் நமக்கு சிதம்பரம் தான், நடராஜாக்கிட்ட போய் கேட்போன்னு சொல்லி நடராஜாக்கிட்ட சொல்கிறாங்க. அவர் பாடி அந்த ஓலைக்கட்டு அந்த நூலை எடுத்து நடராஜா பெருமானுடைய திருவடியில் கொண்டு போய் வைப்போன்னு சொல்லி
சிதம்பரம் போனீங்கன்னா அங்கே சுவாமி இருக்கிற இடம் எதிரம்பலம் கனகசபைன்னு ரெண்டாக இருக்கும். சிற்சபை கனகசபைன்னு ரெண்டாக இருக்கும். கனகசபையில் தான் சந்திரமௌலீஸ்வரர் பூஜைலாம் நடக்கும், ஸ்வடிலிங்க அபிஷேகம் நடக்கும். தீட்சிதர் இங்கேருந்து நின்று பூஜை பண்ணிட்டு இங்கேருந்து உள்ளே ஏறி நடராஜா இருக்கிற இடத்துக்கு போவாங்க. அந்த 2 மண்டபத்தை இணைக்கக்கூடிய படி 5 படி இருக்கும். அந்த படிக்கு பேர் பஞ்சாக்கர படின்னு பேர், பஞ்சாட்சர படி, 5 படி. விளக்கம் புரியுதுங்களா? நீங்கள் பழைய கோயில்களுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த மாதிரி படி ஏறும்போது சைடில் வந்து யானை துதிக்கை மாரி வரைஞ்சி செஞ்சுருப்பாங்க. யானைக்கு பேர் களிறுன்னு பேர். யானைக்கு பேர் களிறு. அந்த படி 2 பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த யானையினுடைய துதிக்கையை வைத்து அந்த படிக்கு பேர் கலெக்டர் பேர். விளக்கம் புரியுதா? கல்லுனாலே யானை செதுக்கி வச்சுருக்கிறாங்க. சிவபெருமான் ஏறி சிவபெருமானை பார்க்க போகிற அந்த படியில், அதாவது கனகசபையிலேருந்து சிற்சபைக்கு போகிற அந்த படியில் இருக்கக்கூடிய 2 பக்கத்தில் உள்ள கைப்பிடி சிவபெருமான் இருக்குல்ல, அதில் களிறுகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த படிக்கு கீழே கொண்டு போய் அந்த ஓலையை வச்சுட்டாங்க. எந்த ஓலையை? கடவுர் உய்யவந்த தேவனார் பாடின நூலை. சிவபெருமானே, நடராஜா, நீங்கள் இந்த நூலை ஏற்றுக்கொள்வதா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா எங்களுக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னாங்க. உடனே அந்த களிற்று படி இருக்குல்ல, அந்த படியில் 2 யானை இருந்தது இல்லையா, கல் யானை. அந்த கல் யானை தன்னுடைய துதிக்கையினாலே அந்த நூலை எடுத்து பெருமானுடைய திருவடியில் வச்சது. அப்படிப்பட்ட அற்புதமான ஞான சாஸ்திரம் என்பதை பெருமான் அதை வெளிப்படுத்துறதுனால, களிற்று படியினாலே அந்த நூலுக்கு பெருமை வந்ததுனால களிற்றுப்படியார்னே நூல் பேர். அப்போ திருக்கடவுர் உய்யவந்த தேவனார் பாடின அந்த நூலுக்கு பேர் என்ன? திருக்களிற்றுப்படியார்னு பேர். விளக்கம் புரியுதுங்களா? கார்த்திக் சாப்பாடு வந்துருச்சுங்களா? வந்துருச்சா? திருக்களிற்றுப்படியார். அப்போ மெய்கண்டாருக்கு முன்பாக நமக்கு எழுந்த சாஸ்திரம் 2 எத்தனை? 2. இப்போ ஆளுடைய தேவநாயனார் ஏதாவது சாஸ்திரம் செஞ்சுருக்காரா? இல்லை, அவர் ஒரு டிரான்ஸ்ஃபர் மட்டும் தான் பண்ணியிருக்கார். திருவியூலூர் உய்வந்த தேவநாயனார் பாடின திருவுந்தியார், கலெக்டர்படியார் பாடினது திருக்கடூர் உய்வந்த தேவநாயனார். இது 2ம் மெய்கண்டாருக்கு முன்பே உள்ள சாஸ்திரம். இப்போ கலெக்டர்படியாருடைய விஷயமும் அதுக்கு பிறகு உண்மை சிவஞான போகத்துறை விஷயங்கள் இதெல்லாம் நம்ம படிக்கணும். என்ன பார்த்துட்டு இருந்தோம்? கலெக்டர்படியாரை பற்றி பார்க்கணும் இல்லையா? ஐயா ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்கள் ஐயா ஸ்டார்ட் பண்ணலாமா? இந்த கலெக்டர்படியார் என்கின்ற சாஸ்திரம் பாருங்கள், ஆன் பண்ணாச்சு. 100 வெண்பாக்களால் ஆக்கப்பட்டது கலெக்டர்படியார். இப்போ திருவுந்தியாரை பற்றி சொல்லிட்டேன் இல்லையா? இப்போ கலெக்டர்படியாரை பற்றி, திருக்கலெக்டர்படியாருங்கிறது 100 வெண்பாக்களால் ஆக்கப்பட்ட நூல். இது கிபி 1100வது வருஷம் இதோடைய காலம்னு கணிக்கப்படுகிறது. 1100 என்ன கணிக்கப்படுகிறது எல்லாம். ரொம்ப அற்புதமான நூல் இது. எவ்வளவு தான் நீங்கள் படித்தாலும், எத்தனை நூல்கள் படித்தாலும், எவ்வளோ விஷயங்கள் படித்தாலும், சாஸ்திரத்தை ஓதினாருக்கு சர்க்குருவின் தன்வசன மாத்திரத்தை வாய்த்தவளம் வந்துருமே, ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவருக்கு தாகம் தணிந்திடுமோ தென்னீர்மையா இதனை செப்பு அப்படின்னு அற்புதமான ஒரு பாடல் இதில் சொல்ல. இது ஏகப்பட்ட பாட்டு, நல்ல அற்புதமான பாட்டு இருக்குது இதில். நம்ம எவ்வளோ சாஸ்திரம் படித்தாலும், எவ்வளோ நூல்கள் படித்தாலும், ஒரு குருநாதனுடைய அனுகிரகம் என்பது, குருநாதர் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையினாலே கிடைக்கக்கூடிய அனுகிரகம் என்பது ஒரு 1000 நூல்கள் நமக்கு கொடுத்துறாது என்பதை நமக்கு இந்த சாஸ்திரம் சொல்லும். சாஸ்திரத்தை ஓதினோருக்கு சர்க்குருவின் தன் வசன மாத்திரத்தே வாய்த்த வளம் வந்துருமே, ஆர்த்த கடல் தண்ணீர் குடித்தவருக்கு. நீங்கள் எவ்வளோ நூலறிவு உங்கள்கிட்ட இருந்தாலும் அது எல்லாம் கடல் தண்ணியை குடித்தது மாதிரி தாங்கிறார். கடல் தண்ணியை குடித்தா தாகம் தனியுமா? இன்னும் தாகம் ஏற்படுமே தவிர்த்து தாகம் தனியாது. அதான் சொல்லுகிறார், ஆர்த்த கடல் தண்ணீர் துடித்தவருக்கு தாகம் தணிந்திடுமோ தென்னீர்மையா இதனை செப்பு என்ற அந்த பாட்டு அற்புதமான பாட்டு. இது மாதிரி பல்வேறு உதாரணங்கள். இந்த கலெக்டர்படியார் என்பது ஒரு அற்புதமான ஞான சாஸ்திரம். நம்ம சென்னை நிலையத்துக்கு 2 முறை, இந்த சென்னை நிலைய மாணவர்களுக்கு 2 முறை இந்த கலெக்டர்படியார் முழுமையாக பாடம் சொல்லியிருக்கிறோம். 2மே என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்குது. கலெக்டர்படியார் முழுமையாக பாடம் சொன்ன நூல் இருக்குது. வாய்ப்பு இருந்தால் நீங்கள் எடுத்து கேளுங்க. 100 பாட்டும் சொல்லியிருக்கேன். சிவதீபன் அப்படின்ட்டு, சிவதீபன்னு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா அதில் 2-3 சேனலில் நிறையா போட்டிருக்கேங்க. இது என்னுடைய சேனல் எதுனாக்க மஞ்சள் கலர் சட்டை போட்டிருப்பேன். தமிழில் சிவதீபன்னு டைப் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சிவதீபன்கிற பண்ணில் சேனல்லே இருக்கும், பேரே சேனலில் அப்படி இருக்கும்.
மஞ்சள் கலர் சட்டை போட்டிருப்பேன், வேறு ஒன்றும் இல்லாத. ஆமாம், அதில் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னாக்க எல்லா நிறைய சாஸ்திரம் அதில் 14 சாஸ்திரத்தில் கிட்டத்தட்ட எல்லாமே பேசியிருக்கிறோம், அதில் எல்லாமே இருக்கும், நீங்கள் கேட்கலாம் போய். சரியா? அப்போ அந்த கலிற்றுப்படியார் என்கின்ற சாஸ்திரத்தில் இப்போ அதுக்கு இருந்த ஒரு புகழ்பெற்ற உரையாக துரசை சிவப்பிரகாச தம்பிரான் உரை சொல்லப்படுகிறது. துரசை சிவப்பிரகாச தம்பிரான் உரை, சிவப்பிரகாச தம்பிரான் உரை. இது 2 நூல்களுமே யாருக்கு முந்தியவை? வெரி குட், மெய்கண்ட தேவநாயனாருக்கு முந்தைய காலத்திலே இது தோன்றப்பட்டிருக்கிறது. அதனால் இது சாஸ்திரம் என்பது மெய்கண்ட சாஸ்திரத்தோடு ஒப்பிட்டுத்தக்க அளவிலே கருத்தொற்றுமை மிக்கதாக, சைவ சித்தாந்த விஷயம் கருத்தொற்று மிக்கதாக இருக்கிறதுனால அதை நம்ம 14 சாஸ்திரத்தில் வைத்து எண்ணுகின்றோம். காலத்தாலே மூத்தியது இதுதான் இருந்தாலும் கூட 14ஐயும் நம்ம மெய்கண்ட சாஸ்திரம் என்றும் சொல்லுவோம். ஏன்னா 14லையும் தலையாய சாஸ்திரம் நமக்கு சிவஞான போதம் தான். அதனால் அதை பற்றி தான் நம்ம முதல்ல சொல்லுவோம். அதனால் இப்போ சிவஞான போதத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மெய்கண்டார் அருளி செய்த சிவஞான போதம். இந்த சிவஞான போதம் என்கின்ற நூலில் 12 சூத்திரங்களாக பகுத்து நமக்கு சிவஞான போத செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 12 சூத்திரங்கள். ஒவ்வொரு சூத்திரத்துக்கும் அதிகரண விளக்கங்கள் இருக்கும். ஒவ்வொரு சூத்திரத்தையும் அதிகரணங்களாக பகுத்து விளக்குவார், அவரே விளக்குறார், மெய்கண்ட தேவநாயனாரே விளக்குகிறார். அதிகரணங்களை பற்றி பேசும்போது அதில் மேற்கோள் ஏது என்கின்ற தலைப்பில் அந்த அதிகரணங்களை பற்றிய விளக்கங்களை அவரே கொடுத்து அந்த சூத்திரத்தில் உள்ள நுதலிய பொருள் என்ன அப்படிங்கிறத தெளிவாக அவரே விளக்குகிறார். சூத்திரம் என்பது சின்னதாக இருக்கும். இப்போ அவன் அவள் அது எனும் மூவினைமையின் தோற்றியே திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர் அப்படிங்கிறது முதல் சூத்திரம். இதில் 12வது சூத்திரம் செம்மலர் நோன்றால் சேரல் ஒட்டால் அம்பலம் கழி அன்பரோடு மறி ஆலயம்தானும் அரணனத்துழுமே மாலர நேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம்தானே அரணனத்துழுமே என்று நமக்கு 12வது சூத்திரம் ஃபைனல் சூத்திரம். முதல் சூத்திரத்தில் நாம் கும்பிடக்கூடிய சிவபெருமான் ஏன் கடவுள், அவர் எதை வைத்து கொண்டு இத்தனை தேவாதி தேவர்கள் இருக்கும் பொழுது சிவபெருமானை ஏன் நம்ம முழுதுமுழு தெய்வமாக கும்பிட வேண்டும் என்கின்ற விஷயத்தை சங்காரகர்த்தாவே தோற்றகர்த்தா என்பதை சாதித்து கொடுக்கிறார். நிறைவு சூத்திரத்தில் சிவபெருமானை கும்பிடுவது என்பது சிவபெருமானை கும்பிடுவது மட்டும்னாலே முடியாது, அவனுடைய அடியவரை கும்பிடுவதனால மட்டும்தான் அது முழுமை பெறும் என்பதனால மாலரநேயம் அழிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணனத்துழுமே என்று அடியார் திருவேடத்தை தொழ வேண்டும் என்கின்றதாக அந்த சூத்திரம் நமக்கு நிறைவாகும். இதுதான் நமக்கு இந்த மெய்கண்ட தேவநாயனார் அருளி செய்த 12 சூத்திரம். இந்த 12 சூத்திரங்கள் அடங்கிய இந்த மெய்கண்டாருடைய சிவஞான போதத்திற்கு எழுந்த வழிநூல் விரிநூல்கள் தான் ஏனையதாக இருக்கக்கூடிய 11 நூல்களுமே. மொத்தம் 14ல் 2 மெய்கண்டாருக்கு முன்பு எழுந்த நூல். மிச்சம் 12 இருக்கா, 12ல் 1 சிவஞான போதம், மிச்சம் 11 இருக்கா. இந்த 11மே இந்த சிவஞான போதத்துக்கு வந்த விரிவுரை தான். விளக்கம் புரியுதுங்களா? அப்போ சிவஞான போதம் படிப்பதற்கு முன்பாக மிச்சம் உள்ள 11 நூல்களையும் படிப்பது என்பது ஒரு மரபாக வைத்திருக்கிறார்கள். அதிலையும் எளிமையாக இது மாதிரி முதலாண்டு மாணவர்களுக்காக தொடக்க காலத்தில் சைவ சித்தாந்தம் படிக்கிறவர்களுக்காக சில நூல்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. உண்மை விளக்கம், திருவருட்பயன், இதெல்லாம் தொடக்க காலத்தில் உள்ளவங்க படிக்கக்கூடிய நூல்களாக காட்டப்படும். அப்படி எல்லாவற்றையும் படித்துவிட்டு நிறைவாகத்தான் சிவஞான போதத்தை படிப்பாங்க. விளக்கம் புரியுதுங்களா? சிவஞான போதம் என்பது சூத்திரமாக சூத்திரம்னா என்ன, ஃபார்முலான்னு பேர். சுருக்கமாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். மொத்தமே 3 வரி தான் இருக்கும். இது மாதிரி 3 அல்லது 4 இருக்கும். பார்த்தா 12 தான் இருக்குது. ரொம்ப கம்மியான விஷயம். ஒருத்தர் ரொம்ப கம்மியாக பேசுகிறார், நாலேஜ்டு பெர்சன் அப்படின்னா அவரோட ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளோ அர்த்தம் இருக்கும்? அப்படின்னா அர்த்தம் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அந்த நூலில் உள்ள விஷயத்தை பேசுவதற்காக மட்டுமே 11 நூல் பின்னாடி எழுந்திருக்கு. அவருடைய வழி மாணாக்கர்கள் அப்படி செய்கிறார்கள். விளக்கம் புரியுதுங்களா? இந்த சிவஞான போதத்தை பொது உண்மை என்று 2ஆக பிரித்து பகுத்திருக்கிறாங்க. பொது உண்மை, பொது இயல், உண்மை இயல்னு. இந்த பொது இயலில் 2 பிரிவு இருக்குது, பிரமாணவியல், இலக்கண இயல்னு. பொதுவுக்கு கீழே பிரமாணவியல், இலக்கணவியல் 2 பிரிவு இருக்குது. பொதுவுக்கு கீழே பிரமாணவியல், இலக்கண இயல். உண்மை இயலில் சாதனையியல், பயனியல்.
சாதன இயல், பயனியல் என்று 2 இருக்கு. பயனியல் இதுதான் நீங்கள் சிவஞான போதத்தை பற்றி தொடக்க கட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகள். இதுக்கப்புறம் நீங்கள் அந்த நூலுக்குள்ளே போனால் தான் அந்த நூலை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். ஏன்னா அந்த நூலே அவ்வளோ சுருக்கமான விஷயம் தான் உடையது தான். இந்த சிவஞான போதத்தை யார் அருளி செய்தார்? மெய்கண்ட தேவனார். இவருக்கு எத்தனை சீடர்கள்னு சொன்னேன்? 49 தலையாயவர் யாருன்னு சொன்னேன்? அருணந்தி சிவாச்சாரியார். 49 பேரில் 40 சேர்ந்தவர் நமக்கு அருணந்தி சிவாச்சாரியார். அவர் தான் அதில் தலைமையானவராக இருக்கிறார். அந்த தலைமையானவராக இருக்கக்கூடிய அருணந்தி சிவாச்சாரியார் தன்னுடைய குருநாதர் செய்த சிவஞான போதம் என்கின்ற அந்த முதல் நூலுக்கு தான் ஒரு வழிநூல் செய்கிறார். அதாவது அந்த நூலில் உள்ள கருத்துக்களை மக்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு நூல் செய்கிறார். இந்த நூலுக்கு சிவஞான சித்தியார்னு பேர். சிவஞான சித்தியார். இதில் மொத்தம் 629 பாடல்கள் இருக்கு. 629 பாட்டு. இந்த 629 பாடல் 2 டிவிஷனாக பண்ணுறார். பரபக்ஷம், சுபக்ஷம். பரபக்ஷம், சுபக்ஷம்னு சொல்லுவாங்க. அதை தமிழில் பரபக்கம், சுபக்கம்னு எழுதுவாங்க. பரபக்கம்னு எழுதிக்கிங்க. பரபக்கம், பரனா வெளியிலன்னு அர்த்தம். பரதேசின்னு சொல்கிறோம் இல்லையா? பரதேசின்னு அர்த்தம்? வெளிநாட்டிலேருந்து வந்தவர். பரதேசம் போகிறது அப்படின்னா பரதேசினா வெளிநாடு. சுதேசினா உள்நாடு. சுதேசி கப்பல் விட்டார்ல யார்? வ.உ.சி விட்டாங்க இல்லையா? சுதேசினா உள்நாட்டிலே தயாரித்த கப்பல்னு அர்த்தம். அப்போ சுதேசம் அப்படின்னா உள்ள. சுப்பக்கம்னா நம்ம பக்கம்னு அர்த்தம். பரப்பக்கம்னா வெளியாட்களை பற்றின பேச்சுன்னு அர்த்தம். பழக்கப்படுத்துங்களா? நாம் யாரு கூட சேரணும் என்பதை தெரிந்து கொள்வதை விட யாரு கூட சேரக்கூடாது என்பதை நம்ம தெரிந்து கொள்ளணுமா வேணும் முதல்ல? அப்போ நம்ம யாரு கூட சேரக்கூடாது என்பதை பேசுவதற்காக இந்த பரபக்ஷம் என்கின்ற பகுதியை நம்முடைய அருணந்தி தேவநாயனார் பேசுகிறார். பரபக்ஷம் என்பது பரசமயத்தை பற்றின விஷயங்கள். இந்த சிவஞான போதத்தில் 12 சூத்திரங்களில் சுபக்ஷ விஷயங்கள் தான் பேசப்பட்டிருக்கிறது. இவர் பரபக்ஷம் பேசுவதற்கு சிவஞான போதத்திலேருந்து எங்கே கருத்து எடுத்து கொள்ளுகிறார்னா, சிவஞான போதத்தில் அவையடக்கம் என்கின்ற பகுதியில் தம்மை உணரார், தம்மை உணர்ந்து தம்மையுடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை எமைகளார் தம்மை உணரார் உணராரும் இயைந்து தம்மில் புணராமை கிளலாம் புறன் அப்படின்னு ஒரு பாட்டு சிவஞான போதத்தில் அவையடக்கமாக இருக்குது. அதாவது தன்னை உணராதவன் எவனோ அவன் எம்மை இகழ்வான் அப்படின்னு சிவஞான போதத்தில் மெய்கண்ட தேவனாயர் சொல்லுகிறார். இப்போ தம்மை உணராதவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருகிறது இல்லையா? யார் இந்த சிவஞான போதம் என்கிற நூலை ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ அவர்கள் தம்மை உணராதவர் அப்படின்னு மெய்கண்ட தேவனாயர் சொல்லியிருக்கார். அப்போ அந்த தம்மை உணராதவர் யார் அப்படின்னு பார்த்தா அதில் 4 பிரிவாக பிரிக்கிறார். தம்மை உணராதவர் யார் அப்படின்னா, தம்மை உணராதவர்னா தான் ஒரு பொருள் என்று உணராதவன். தான் ஒரு பொருள். தான் ஒரு பொருள்னா என்ன? உலகத்தில் கடவுள் மட்டும்தான் இருக்கார், ஒரே பொருள் ஏக ஆன்மா மட்டும்தான் இருக்குன்னு சில பேர் இருக்கிறாங்க. உயிர்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படிங்கிற கருத்துடையவர்கள் இருக்கிறார்கள். இப்போ நாத்திகவாதம் எல்லாம் பார்த்திங்கன்னா உயிர்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்கிறவங்க. உயிர்னு ஒரு கோட்பாடே அவங்களுக்கு கிடையவே கிடையாது. அப்போ நாம் ஒரு பொருள், நாம் ஒரு உயிர் பொருள் அப்படிங்கிற உணராதவன் தானே அவன். அப்போ தான் ஒரு பொருள் என்று உணராதவன், அது ஒரு குரூப். விளக்கம் புரியுதுங்களா? அடுத்தது தான் ஒரு அறிவுடைய பொருள் என்பதை உணராதவன். அதாவது நான் ஒரு புனிப்பொருள், நமக்குன்னு சில குணங்கள் உண்டு என்பதை உணராதவர்கள். உயிருக்குன்னு சில குணம் உண்டு என்பதை உணராதவன். விளக்கம் புரியுதுங்களா? முதல்ல தான் ஒரு பொருள்னு உணராதவன். ரெண்டாவது தான் ஒரு குணிப்பொருள் என்று உணராதவன். குணிப்பொருள்னா அறிவுடைய பொருள். சில குணி குணத்தை உடையது குணி, பணத்தை உடையது பணியும்பாங்க. பாம்பு பணத்தை உடையது, பணம்னா விரிக்குதில் அது. பணத்தை உடையது பணி, குணத்தை உடையவன் குணி என்று சொல்லுவார்கள். உயிருக்குன்னு சில குணங்கள் இருக்குது, பின்னாடி படிக்க போகிறீங்க நீங்கள். அந்த குணங்கள் இருக்குங்கிறத உணராதவர்கள் சமண பௌத்தர்கள். இவங்கெல்லாம் உயிருக்குன்னு சில குணங்கள் உண்டு என்பதை அறியாதவர்கள். மூணாவது
தாம் உடையானுக்கு அடிமை என்று உணராதவர்கள். கடவுள்னு ஒருத்தர் இருக்கார், அந்த கடவுளுக்கு இந்த உயிரானது எப்பொழுதுமே அடிமையானது தான் என்பதை உணராத ஒரு குரூப்பு. தான் உடையானுக்கு அடிமை என்று உணராதவர். தான் உடையானுக்கு அடிமை என்று உணராதவர். உடையான்னா சிவபெருமான், தலைவன் அர்த்தம். உடையார் முந்தன் நடுவிருக்க உடையால் நடுவுள் நீ இருத்தின்னு பாடுறார்ல. அப்போ தான் உடையானுக்கு அடிமை என்று முதல்ல உணராதவர். இப்படிலாம் இருக்காங்க உலகத்தில் பல்வேறு சமய பிரிவினர்கள். 4வது, உடையான் அல்லாதவனை உடையான் என்று எண்ணிக்கொள்பவர்கள். உடையான் அல்லாதவனை, சிவபெருமான் தான் உடையான் என்று புரிந்து கொள்ளாமல் வேறு ஏதோ தேவதேவர்களை எல்லாம் உடையான் என்று எண்ணிக்கொண்டு வாழக்கூடிய புறசமயத்தார்கள், வைஷ்ணவர்கள் மாதிரி. உடையான் அல்லாதவனை உடையான் என்று எண்ணிக்கொள்பவர்கள். உடையான் அல்லாதவனை உடையான் என்று எண்ணிக்கொள்பவன். எல்லாம் புரியுதுங்களா? இப்படி தம்மை உணராருன்னா மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? அதில் 4 பேர் வந்துட்டான். அதிலே தன்னை ஒரு பொருள் என்று உணராதவன், தன்னை ஒரு குணப்பொருள் என்று உணராதவன், உடையானுக்கு அடிமை என்று உணராதவன், உடையான் அல்லாதவனை உடையான் என்று எண்ணிக்கொள்பவன். இப்படி 4 பேர் இருக்காங்க இல்லையா? இந்த 4 பேருக்குள்ளேயும் பல பிரிவுகள் இருக்குது. அந்த பிரிவுகளை எல்லாம் தொகுத்து இவங்கெல்லாம் யார், இவங்களுடைய கொள்கைகள்லாம் எப்படிப்பட்டது, இதெல்லாம் எந்த வகையில் பொருந்தா கொள்கைகள் என்பதையெல்லாம் விளக்கி ஒரு பாதி பாட்டு 300 லட்சம் பாட்டு பாடுறார் அருண சிவாச்சாரியார். அதுதான் பரபக்ஷம்னு பேர். சிவஞான சித்தியாரில் முதல் பகுதி அது பரபக்ஷம்னு பேர். விளக்கம் புரியுதுங்களா? இந்த பரபக்ஷ விஷயத்தில் யார் யார் பேசப்படுகிறார்கள் அப்படின்னா, உலகாயதம் மதம், உலகாயதன் மதம் பரபக்ஷத்தில் பேசக்கூடிய சமயங்கள்னு எழுதிக்கிங்க. உலகாயதம் அப்படின்னா நாத்திகவாதம். ஆமாம், லோகாயதம்னு சொல்வார். உலகாயதம் எனும் ஒன்திரள் பாம்பின் கலாபேதத்து கடுந்திரள் அப்படின்னு பாடுறார்ல சாமி. ஆத்தம்மானவர் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தெழும் பேரினர் பாடுறார்ல மணிவாசக பெருமானார். அந்த நாத்திகவாதிகள் தான் கடவுள் இல்லை என்று சொல்பவர்கள். கடவுளை கும்பிடுறவன் வந்து வீணடிக்கிறவன் அவன். அது எப்படி சொல்லுகிறார்? தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி துணிவில்லாததர் பொருளது கருதலும். தெய்வம் இருக்குன்னு எவன் நம்புகிறானோ அவன்கிட்ட வருவான். ஆத்தம்மானவர் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தலும் பேரினர். கடவுள் இல்லை, உயிர்னு ஒன்று இல்லை, நீ சந்தோஷமாக வாழ், இந்த வாழ்க்கை மட்டும்தான் உனக்கு உண்மையான மிச்சம், எதை வேணாலும் செய்து சந்தோஷமாக இருன்னு சொல்லுகிறான். பார்த்தீங்களா? அந்த லோகாயுத பொருள் முதல்வாதின்னு அவருக்கு இன்னொரு பேர். கண்ணுக்கு நேராக தெரியறதை மட்டும் தான் நம்புவான், மற்றதெல்லாம் நம்ப மாட்டான். உலகாயுதம் லோகாயுதம் ரெண்டு ஒன்று தான். அடுத்து சௌத்திராந்திகன் மதம். சௌத்திராந்திகன் மதம், சௌத்திராந்திகன். இந்த சௌத்திராந்திகன் என்பவன் ஹீனயான பௌத்தன். பௌத்தத்திலே ஹீனயான மகாயான 2 பிரிவு இருக்கு. இந்த சௌத்திராந்திகங்கிறவன் ஹீனயான பௌத்தன். சௌத்திராந்திகன் மதம் பௌத்த மதம் தான். பௌத்த மதத்திலே ஒரு பிரிவு, அது ஹீனயான பௌத்தம்னு பேர். அடுத்தது யோகாச்சாரன் மதம். யோகாச்சாரன், யோகாச்சாரன் மதம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்து கொள்வதற்கு ஆர்வமாக இருக்கா? இவ்வளோ விஷயம் இருக்குது உலகத்தில். நம்ம சாமி கும்பிடுறோன்னா சாமி கும்பிடுவதற்கு எதிராக, நம்ம சாமி கும்பிடுவதற்கு எதிராக இவ்வளோ பேர் இருக்கான் உலகத்தில். நம்ம ஐயாரப்பர் கோயில் உள்ள நுழையிறதை தடுக்கிறதுக்கு இவ்வளோ பேர் உலகத்தில் இருக்கா. இப்போ இவ்வளோ பேரை தாண்டி தான் நம்ம ஐயாரப்பரை கும்பிட்டு கொண்டிருக்கிறோம். இத்தனை பிரிவிலையும் கடந்து, இத்தனை ஜென்மாக்கள்லையும் போய், இத்தனை சமயத்தையும் நம்ம அடைந்து தான் ஐயாரப்பரை கும்பிடுறோம். அப்போ அதை நமக்கு சித்தியார் பேசும் பின்னாடி சொல்லும். பரசமயம் புக்கும் புகன் மிருதி வழி உழன்றும் அப்படின்னு சொல்லி இந்த சமயங்களெல்லாம் பின்பற்றி அதெல்லாம் இல்லை பொய் அப்படின்னு கைவிட்டு தான் நம்ம சைவ சமயத்தை பின்பற்றுகின்றோம். வாழ்வனம் மையல் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வனம் தன்மையோடு சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அரிது அப்படின்னு இன்றைக்கி நம்ம 90 பூசிக்கிறோம். ஐயாரப்பர் தான் கடவுள் நாம் இன்றைக்கு உணர்கின்றோம்னா அது நம்ம சாதாரணமாக இன்றைக்கு வந்து இங்கே உட்கார்ந்துடல. அவ்வளவு ஜென்மாக்களில் பக்குவம் அடைந்து தான் இங்கே வந்து நம்ம வந்திருக்கிறோம். அப்போ திரும்ப நம்ம அங்கே போயிடலாமா?
எது வேணான்னு விட்டுருந்தோம் தெரிஞ்சுக்க போகிறது. அதுக்காக அவர்களை பற்றி அவர் தெரிந்து வைத்துக் கொள்ளும் இல்லையா, அதுக்காக தான் சொல்கிறார்கள் இதெல்லாம். யோகாச்சாரன் மதம்ங்கிறது ஜென் பௌத்தம். சென் துறவிகள் பற்றி பேசுகிறாங்க இல்லையா, ஜென் பௌத்தம் அவங்க. இவர்களுக்கு இன்னொரு பேர் மகாயான பௌத்தர்கள்னு பேர். மகாயான பௌத்தம். அடுத்தது மாத்தியமிகம். மாத்தியமிகம் 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 இதுவும் பௌத்த மகாயான பௌத்தத்தினுடைய ஒரு பிரிவு தான். அடுத்து வைபாடிகன். வைபாடிகன் மதம். வைபாடிகன் மதம் பின்னாடி வைசேடிகர்னு ஒருத்தரை படிப்பீங்க, அவங்க கிடையாது. அது வைபாடிகன் வேற, வைசேடிகம் வேற. இவன் வைபாடிகன். வைபாடிகன்கிறவன் பௌத்தனில் இன்னொரு பிரிவு. பௌத்தம் மட்டும் 4 பிரிவு இருக்கான். பௌத்தர்களுடைய நூல் பேர் தெரியுமா? 3 பெடக நூல்கள். பெடகம்னா கூட புத்த பெடகம், தம்ம பெடகம், அதம பெடகம்னு 3 பெடக நூல்கள் இருக்குது. இதில் அதம பெடகத்தை பின்பற்றக்கூடியவர்கள் வைபாடிகர்கள், அதர்ம பெடகத்தை பின்பற்றக்கூடியவர்கள். 3 நூல்மா பௌத்தர்களுக்கு. புத்த பெடகம், தம்ம பெடகம், அதம பெடகம்னு சொல்லுவாங்க. அதில் அதம பெடகத்தை மட்டும் பின்பற்றுகிறவர்கள் இந்த வைபாடிக மதம். அடுத்து நிகண்டாவாதி. நிகண்டாவாதி இது சமணர். நிகண்டாவாதிங்கிறது சமணர். ஆமாம், மகாவீரர். அடுத்து ஆசீவகன். ஆசீவக சமயம். இதுவும் சமண பௌத்தம் மாதிரி பண்டைய காலத்தில் தமிழ்நாட்டில் இருந்த ஒரு சமயம் தான். இப்போ சுத்தமாக வழக்கொழிஞ்சு போச்சு, கிடையவே கிடையாது. சமணர்கள் தான் மதுரை சமயம். இது ஆசீவகம். இப்போ சொல்கிறது ஆசீவகம். ஆமாம், இல்லை அது தனி சமயம். மணிமேகலையில் சொல்லப்படுது இந்த சமயத்தை பற்றி, ஆசீவக சமயத்தை பற்றி. அது மும்முனை போட்டியது. ஆசீவகம், சமணம், பௌத்தம் 3 போட்டி போட்டுக்கிட்டதில் ஆசீவகம் சுத்தமாக வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. சமணம் பௌத்தம் மட்டும் இருந்துச்சு. அது ரெண்டத்தையும் வந்து ஞான சம்பந்த பெருமானை வந்து அழிச்சிட்டார். ஆமாம். அடுத்தது பட்டாச்சாரியான் மதம். பட்டாச்சாரியான் மதம். பட்டாச்சாரியான் இல்லை அந்த பட்டர் இல்லை. குமரியில் பட்டர்னு இவருக்கு பேர். அந்த பட்டர் இல்லை. பட்டாச்சாரியனுக்கு கீழே பிரபாகரன் மதம். பிரபாகரன். ஆமாம், இவங்க 2 பேருமே மீமாம்சகர்கள். பட்டாச்சாரியன் மதம், பிரபாகரன் மதம். மீமாம்சகர். மீமாம்சகம்னா என்னென்னா வேதத்தை பின்பற்றுகிறவர்கள். வேதத்தை ஒத்துக்கிறாங்க, ஆனால் சாமியை ஒத்துக்கிறது இல்லை. இதை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா தொடக்கத்திலே? வெரி குட் வெரி குட். அந்த தொடக்க காலத்திலே சொன்ன மாதிரி வேதத்தை ஒத்துப்பாங்க, ஆனால் சாமி இருக்காருங்கிறத ஒத்துக்க மாட்டாங்க. வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மாக்களை மட்டும் செய்வாங்க. ஹோமங்கள்லாம் செய்கிறது, எல்லாம் செய்கிறது, ஆனால் சாமி தான் எல்லாத்துக்கும் கர்த்தாங்கிறத உணர மாட்டாங்க. மீமாம்சகர். பட்டாச்சாரியன் மதம், பிரபாகரன் மதம். அடுத்து சப்த பிரமவாதி. சப்த பிரமவாதி. சப்த பிரமவாதி சப்தத்தை பிரம்மம் என்று சொல்கிறவர்கள். சவுண்டு தான் கடைசியில் கடவுள். நாத தத்துவம் வரைக்கும் போயிடுவாங்க அவங்க. நாத தத்துவத்தில் அதுக்கு மேலே கிடையாதுங்கிறவங்க சப்த பிரமவாதி. இவங்களும் கைண்ட் ஆஃப் ஏகான்மவாதிகள் தான். ஏகான்மவாதிகள்னால் கடவுள் மட்டும்தான் இருக்காருங்கிற கொள்கையுடையவங்க. அடுத்து மாயாவாதி. மாயாவாதி அடுத்தது. ஆமாம், அடுத்தது மாயாவாதி. மாயாவாதியும் ஏகான்மவாதி தான். கடவுள் ஒருத்தர் தான் இருக்குது, மாயையினால கட்டுண்டவர்னு சொல்கிறவர்கள். அதே கொள்கை தான், கொஞ்சம் வேரியேஷன் அவங்களுக்குள்ள. இப்போ கிறிஸ்தவத்திலே ஆர்சி இல்லையா? ஆர்சி, டிஎல்சி,
SI ஜெந்த கோஸ்தினை படிச்சு தனித்தனியாக இருக்குல்ல, அது மாதிரி நம்மகிட்டே இருக்குது, சைவத்திலையும் இல்லாமலாம் இல்லை. அடுத்து பார்க்காரியன் மதம். பார்க்காரியன் மதம் இவங்களும் கைண்ட் ஆஃப் ஏகான்மவாதிகள் தான். பார்க்காரியன் மதம். பார்க்காரியன் பாஸ்கரன் அப்படிங்கிறது தான் தமிழில் சொல்கிறாங்க. அப்படி பாஸ்கரன் இல்லை, அவர் பேர் அந்த அந்த கொள்கையை உண்டு பண்ண ஒருத்தருடைய பேரெல்லாம் அமைஞ்சிருக்கு. சூரியனுக்கு சம்மந்தம் கிடையாது, அவர் பேர் பாஸ்கர், அவ்வளோதான். அடுத்து நிரீஸ்வர சாங்கியன் அப்படிங்கிறதும் வேதத்தை கொண்டு கடவுளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு குரூப்பு தான். அதனால தான் நிரீஸ்வரன்னே சொல்கிறார்கள். நிரீஸ்வரம்னா ஈஸ்வரன் இல்லைன்னு அர்த்தம், கடவுள் இல்லை. இல்லை, ஏகான்மவாதி கிடையாது இவங்க கடவுளே இல்லைங்கிறவங்க. ஆமாம், கடவுள் தன்மையே இல்லைங்கிறவங்க. நிரீஸ்வர சாங்கியன் சாக்கியர்னு எழுதிடக்கூடாது. சாக்கியர்னா பௌத்தர் ஆகிடுவாங்க. சாங்கியன்னு எழுதணும். தொடக்கத்தில் படித்தோமே சாங்கியரை பற்றி, வைசேடியம், சாங்கியம். அடுத்து பாஞ்சராத்திரி மதம். இதுதான் வைஷ்ணவம். பாஞ்சராத்திரிங்கிறது வைஷ்ணவம். அதாவது 5 இரவுகளில் திருமால் அவர் பற்றின உண்மைகளை சொல்லிக் கொடுத்தார் அப்படிங்கிறதுனால பாஞ்சராத்திரி. அவங்களுடைய ஆகமத்துக்கு பேர் பாஞ்சராத்திர ஆகமம்னு பேர். இது வைஷ்ணவ சமயம். இத்தனை பேரையும் எடுத்து நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியார் மறுத்து காண்பிக்கிறார். இத்தனை கொள்கைகளையும் எடுத்து முதல்ல விளக்கி, அதாவது அவங்க பேசுகிறது மாதிரி, அவங்க கொள்கை இதுதான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்கிறது மாதிரி சொல்லி, அதுலேருந்து இந்த கொள்கை இப்படி சொன்னதுனால இது தப்பு என்று மறுத்து அதுக்கு ஒரு மறுப்பும் சொல்லுகிறார். இப்படியாக 300 சொச்சம் பாட்டு நமக்கு இந்த பரபட்சத்தில் இருக்குது. விளக்கம் பார்த்தீங்களா? சரி, இந்த பரபட்சத்துக்கு உரை திருவொற்றியூர் தத்துவ பிரகாசருடைய உரை. சுபக்ஷம் அடுத்த பகுதி. சுபக்கத்துக்கு எப்படி 12 சூத்திரம் அந்த சிவஞான போதத்தில் இருக்குதோ அதே மாதிரி இவரும் 12 சூத்திரங்களாக வகுத்து கொண்டு அதற்கேற்ப அதிகரண விளக்கங்களை விரித்து இவர் பாடுகிறார் சுபக்கத்தில். அதுலேயும் என்ன திருவொற்றியூர் தத்துவ பிரகாசர் உரை. சுபக்கத்தில் எப்படி 12 சூத்திரம் சிவஞான போதத்தை சொல்லப்படுதோ அது அப்படியே விரித்து சுபக்க விஷயமாக நம்முடைய சாஸ்திர விஷயங்களை பேசுகிறார் அருண சிவாச்சாரியார். இந்த நூலுடைய சரித்திரம் பற்றி, இந்த நூல் எப்படி அவர் சொன்னார் என்பதை பற்றி, இந்த கைலாய பரம்பரையில் அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதை இந்த நூலில் தான் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம். இவங்களுக்கெல்லாம் இந்த சரித்திரம் இப்படி கைலாய சிவபெருமன் நந்திபெருமன்றது இவங்க வந்தாங்கிறது எப்படி நம்ம தெரிகிறது? உங்கள் நூல்கள் மூலமாக தெரிகிறது. இது ஒரு பாட்டில் சொல்கிறார், போதமிகுத்தோர் தொகுத்த பேதைமைக்கே அன்றி பொருந்தினர் அன்றி இவர்க்கன்றி கதிப்பால் சிகற்கு அறிய முன்னாள் இறைவன் நந்திதனுக்கு எம்ப நந்தி போதில் அருள் சனத்குமாரருக்கு கூற கோவலயத்தில் அவ்வழியங் குருநாதன் கொண்டு தீதகளை எமக்களித்த ஞான நூலை தேர்ந்துரைப்பன் சிவஞான சித்தி என்று இவர் தொடங்குகிறார் நூலை. அதில் சொல்கிறார், இந்த நூல் யார் யாருக்கு கிடையாது முதல்ல அப்படின்னு சொல்லுகிறார். 2 பேருக்கு இந்த நூல் கிடையாது, இந்த நூல் படிக்க வேண்டியதில்லை. அவங்க யார்? முதல்ல போதம் மிகுத்தோர், அறிவு அதிகமாக, அதாவது சிவஞானம் கைகூடியவர்களுக்கு இந்த நூல் தேவையில்லை. ஏன்னா சிவஞானம் கைகூடியவர்களுக்கு ஏன் படிக்கணும்? தேவையில்லை. போதம் மிகுத்தோர்னார், அறிவு அதிகமானவங்க. சிவஞானம் அறிவுனா அறிவு அதிகமான, நல்லா ஃபிசிக்ஸில் அவர் நிறைய பேர் கோல்டு மெடல் வாங்கியிருக்கார், அதெல்லாம் அறிவுடையவர், அவருக்கு இந்த நூல் தேவையில்லைன்னா அது அர்த்தம் கிடையாது. அதுக்கு இங்கே அறிவுங்கிறது சிவபெருமானை பற்றிய அறிவு, சிவஞானம் போதும். உள்ள நிறை கலைத்துறைகள் ஒழிவின்றி பயின்றவற்றால் தெளிவடித்து அறிந்த பொருள் சிவன் கழில் செறிவுங்கிறது பெரிய புராணம். அதனால் போதமிகுத்தோருங்கிறது சிவஞான செய்தி உடையோர்னு அர்த்தம். அப்புறம் தொகுத்த பேதமைக்கே பொருந்தினோர்,
அறிவு சுத்தமாக இல்லாதவர்கள். சொன்னால் ஒன்று கூட கற்றுக்காது. இது சொன்னாலும் புரிஞ்சு தூக்கி விட்டாலும் நடக்காதுங்கிறாங்களே. பேதமைக்கே பொருந்தினோர், சுத்தமாக ஒன்று 0. அது சொன்னாலும் புரிஞ்சுக்காது. கூட்டு வா, இன்றைக்கி சத்தஸ்தானம் நடக்குது வா அப்படின்னு கூப்பிட்டாலும் என்ன சத்தஸ்தானம் என்ன இது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. நம்மளை சுற்றி இருப்பாங்க நிறைய பேர், நம்ம வீட்டிலே கூட இருப்பாங்க இல்லையா. அதனால் அந்த 2 தரப்புக்கும் என்ன கிடையாது, இந்த சித்தியார் நூல் கிடையாது. சித்தியார் மீன் சிவஞான போதமும் கிடையாது. சார் யாருக்கு தான் சார் இந்த நூல் படிக்கிறதுக்கு சுவாமி அருள் பண்ணுகிறாருன்னா, கதிப்பால் செல்ல இவருக்கு அன்றி இவர்கள் தவிர கதினா சிவபெருமானுடைய திருவடி இல்லையா. இந்த உலகம் எனக்கு தேவையில்லை, இந்த உலக வாழ்க்கை தேவையில்லை என்று யாருக்கு நாட்டம் வந்து இறைவனுடைய திருவடி அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் யாருக்கு இருக்கிறதோ, கதிப்பால் செல்ல வேதனரியனும் அவர்களுக்கு அறிய. அப்படி அவர்கள் யார் வேதனரியில் நின்று கொண்டு பெருமானுடைய திருவடி அடைய வேண்டும் நினைக்கிறார்களோ, அவர்களுக்கு முன்னால் ஒரு காலத்துக்கு முன்னாடி இறைவன் நந்தி தனக்கு சொல்ல, நந்தி பெருமானுக்கு சொன்னார் இந்த நூலை. நந்தி போதில் அருள் சனத்குமாரருக்கு சொல்ல, போதில்னா பிரம்மனுடைய புத்திரனாகிய சனத்குமாரருக்கு சொன்னார். வழி பரம்பரை தொடர்றது அப்போ சொன்னது மாதிரி சனத்குமாரருக்கு சொல்ல, குவளையத்தில் அவ்வழியன் குருநாதன் கொண்ட ஞான நூலைனார். உலகத்தில் அது தேவ பரம்பரையாக இருந்தது. அகச்சந்தானம்னு பேர் அதுக்கு. புறச்சந்தானமாக அந்த உலகத்தில் வந்து அதை முதல்ல வாங்கினது யார்? மெய்கண்ட தேவநாயனார். சின்ன குழந்தைய வாங்கினார் இல்லையா, பரஞ்சோதி முனிவர் மூலமாக. அதான் இவருடைய குருநாதர் யார்? அருணந்தி சிவாச்சாரிய குருநாதர் யார்? மெய்கண்டார். அதை சொல்லுகிறார். கோலயத்தில் அவ்வழியன் குருநாதன் கொண்டு உரைத்த ஞான நூலை நான் உரைப்பேன்கிறார். அவ்வழியன் குருநாதன் கொண்டு தீதகளை எமக்களித்த ஞான நூலை தேர்ந்து உரைப்பேன் சிவஞான சித்தி என்றே அப்படின்னு சொல்லி இந்த நூலை நான் என்ன பண்ணுறேன், விரித்து சிவஞான சித்தி என்று சொல்லுகின்றேன் என்று நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியர் இந்த நூலுக்கு பெயர் வச்சார். உலகத்தில் எத்தனை புக்ஸ் இருக்கும், எத்தனை நூல்கள் இருக்குது, பதிப்பிக்கப்படாத படிக்கப்படாத ஓலைச்சுவடிகளே உலகத்தில் எவ்வளவோ இருக்குது, தமிழ்நாட்டிலே இருக்குங்கிறார். தஞ்சை சரஸ்வதி மகாலுக்கு போனீங்கன்னா இன்னும் பார்க்கப்படாத ஓலைச்சுவடிகளே எவ்வளவோ இருக்குங்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. ஆனால் எல்லாவற்றையும் படித்த பெருமை உங்களுக்கு வேணும்னா இந்த சிவஞான சித்தியாரில் ஒரே ஒரு பாட்டில் பாதி படித்தாலே போதுமா. இந்த சிவஞான சித்தியாருங்கிற அந்த நூலில் ஏதாவது ஒரு பாட்டில் நீங்கள் பாதியை தெரிந்து கொண்டீர்களாலே உலகத்தில் உள்ள அத்தனை நூலையும் நீங்கள் படித்ததற்கான பெருமையை பெற்றுவிட்டீர்கள் என்று வாழ்த்துகிறார்கள். நம்முடைய பிள்ளையார் மாரி சாமியை அம்பாளி சுற்றி வந்து பழம் வாங்கின மாரி வாங்கிடலாங்கிறாரு. அதனால் பார்விரித்த நூலெல்லாம் பார்த்தறிய சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும் அப்படின்னார் நம்முடைய குருஞான சம்பந்தர் தான். நம்ம தர்மியாதின குருமுதல்வர் இருக்கிறாங்களா, அவங்க பாடுறாங்க சிவபோகசாரத்தில், பார்விரித்த நூலெல்லாம் பார்த்தறிய, உலகத்தில் உள்ள எல்லா நூல்களையும் பார்க்கணுமா, சித்தியிலே ஒரு விருத்த பாதி போதும்னார். சிவஞான சித்தியில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு விருத்தத்துடைய பாதி நீங்கள் படித்தீங்கனாலே உலகத்தில் உள்ள அத்தனை நூல்களை பற்றி நீங்கள் தெரிந்து கொண்டவர்களாக ஆகுவீர்கள். பார்விரித்த நூலெல்லாம் பார்த்தறிய. சிவஞான இது வந்து சிவபோகச்சாரம். அந்த நூலை பற்றி பாராட்டி நம்முடைய குருமுதல்வர் பாடுறார், குருஞான சம்பந்தர் பாடுறார். பார்விருத்த நூலெல்லாம் பார்த்தறிய சித்தியிலே ஓர் விருத்த பாதி போதும்னு சொல்கிறார். அப்பேற்பட்ட நூல் சிவஞான சித்தி. இதில் இல்லாத விஷயமே கிடையாது. இந்த நூலில் நீங்கள் சொல்லாத, இதில் பேசப்படாத விஷயங்கிறது கிடையவே கிடையாது. சித்தியார் அவ்வளவு விஷயம் படிச்சிங்கன்னா சித்தியார் 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 இருப்பாங்க. யார் இது? நீங்கள் சித்தியார் ஒரு தடவை படிச்சுட்டிங்கன்னா சித்தியார் இது சித்தியார் தர இது சித்தியாரில் இருக்குது இல்லை சித்தியார் அப்படியே பேசிட்டு இருப்பீங்க. நீங்கள் சித்தியாரை படிக்காத வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற சித்தி பெரியம்மா பற்றி பேசிகிட்டு இருப்போம். நீங்கள் ஒன்ஸ் சித்தியாரை படிச்சிட்டிங்கன்னா இந்த சித்தியாரை பற்றி மட்டும்தான் பேசிக்கொண்டிருப்பீர்கள். இல்லை இங்கே தான் வாத்தியெல்லாம் கேட்குது. இப்போ ஏது புறப்பாடு வேற வேணாம், உட்காருங்க, பார்க்க வேணாம், உட்காருங்க, ஏன்னா சும்மா தெரிஞ்சுக்கும். அதனால் ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகின்றேன். நாம் செத்து போயிடுறோன்னு வச்சுங்களேன். செத்து போனதுக்கு பிறகு தப்பு பண்ணாதப்பா, இந்த உலகத்தில் வாழ்வோம் தப்பு பண்ணாதப்பா, உன் தப்புக்கெல்லாம் நரகத்தில் போய் தண்டனை அனுபவிப்பான்னு சொல்லுகிறோம் இல்லையா?
அப்போ செத்ததுக்கு பிறகு நமக்கு என்ன தெரியாம போகுது, எண்ணெய் செட்டில் போட்டு பொறிப்பான், உலக்கையில் அடிப்பான் அப்படின்லாம் சொல்லுகிறார்கள் இல்லையா. கும்பி பாகம்னு அந்நியனில் சொல்கிறேன், கும்பி பாகம் அப்படின்லாம் நிறைய சந்தனைகள்லாம் சொல்கிறாங்க. கிருமி போஜனமா அதெல்லாம் நரகங்களுடைய பெயர்கள்னு சொல்கிறார்கள். கிருமி போஜனம் என்னது, மிருகிட, அது வந்து அவன் சரி, அது மாதிரியான தண்டனைகள்லாம் அனுபவிப்போம்னு சொல்லுகிறார்கள். செத்ததுக்கு பிறகு எப்படி எனக்கு தெரியும், எனக்கு என்ன உடம்பே கிடையாது செத்ததுக்கு பிறகு, இந்த உடம்பை தான் விட்டுடுறோம், விட்டுட்டு தானே நம்ம வேலை போகிறோம், செத்ததுக்கு பிறகு நமக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிற கேள்வி எல்லோரும் கேட்குறாங்க இல்லையா. எல்லோரும் கேட்குறாங்க. நரகம் உண்டுன்னு சொன்னால் முதல் கட்டமாக என்ன சொல்லுவான், இந்த கேள்வி நம்மகிட்ட கேட்டுருவான் முதல். செத்த பிறகு இப்போ செத்ததுக்கு பிறகு, இப்போ நம்ம உயிர் விட்டதுக்கு பிறகு அந்த உடம்பை என்ன பண்ணுறாங்க, நெருப்பில் வச்சு கொளுத்துறாங்க, அதில் போட்டு புதைக்கிறாங்க, ஏதாச்சும் ஆனதுன்னா ஆஸ்பத்திரியில் போட்டு அறுத்து எரிஞ்சு போயிடுறாங்க. ஏதாவது உடம்புக்கு தெரியுதா, ஒன்றும் தெரியல. அப்போது எப்படி உடம்பே இல்லாத பொழுது உயிருக்கு எப்படி அந்த அனுபவம் நிகழும், இந்த கேள்வி நமக்கெல்லாம் இருக்கா இல்லையா. இதற்கான விடையை எனக்கு தெரிந்து நான் படித்த வரைக்கும் உள்ள எந்த தமிழ் நூல்லையுமே இதுக்கான விடை கிடையவே கிடையாது. சிவஞான சித்தியாரில் மட்டும்தான் இருக்குது இதுக்கான விடை. எப்போ நம்முடைய உயிர் உடம்பை விட்டு நீங்குகிறதோ அப்போ உடல் போய் அந்த உயிரை கொண்டு போய் யமதர்மனுடைய சன்னதியில் நிறுத்துவாங்க. இதை பற்றி நெஞ்சு விடுத்துவது சொல்லுகிறது, போற்றி பகரடை சொல்லுகிறது. உயிரை எடுத்துக்கொண்டு போய் தன் பற்றித்தம் வெங்குருவின் பால் காட்ட இற்றைக்கும் இல்லையோ பிறவாமை பாவி அப்படின்னா யமன் கேட்பானா. ஏன்னா எத்தனை ஆண்டு காலமானா நீ திரும்ப திரும்ப யமலோகத்தையே வந்து கொண்டிருப்பாய் அப்படிதான் யமன் கேட்பாளர் அவளை பார்த்து. இற்றைக்கும் இல்லையோ பிறவாமை கைலாயன்னு ஒன்று இருக்குன்னு தெரியுமா தெரியாதான் கேட்பாரா அவன். இற்றைக்கும் இல்லையோ பிறவாமை பாவி அப்படின்னு சொல்லி தன்னுடைய சீடர்கள்ட்ட காமிச்சு இவர் தம் செயலுக்கு செய்த தக்க செயலுறுத்துவீர் அப்படின்னு சொல்லி நரகத்துக்கு அனுப்புவதாக சொல்லுகிறார். அப்போ நரக தண்டனையை நாம் அனுபவிப்பதற்கு நமக்கு உடம்பு என்ன உடம்பு, அதற்கு பேர் யாதனா சரீரம்னு பேர். யாதனா சரீரம் அதை பற்றி நம்ம சித்தியார் தான் பேசுகிறது. யாதனா சரீரம் இது ஒரு மீட்சித்தன்மையுடைய உடம்பு போல். எப்படி இந்த நீங்கள் ஏதாச்சும் இந்த சுற்றுலாலாம் போனீங்கன்னு வச்சுக்கல, அந்த போட்டிங்லாம் போனீங்கன்னா ஒரு லைஃப் ஜாக்கெட் மாரி ஒன்று கொடுக்குறாங்களா ஒரு போட்டுக்கிறதுக்கு, அது மாதிரி ஒரு உடம்புன்னு வச்சிங்க சும்மா. அப்போ இதை உயிர் போயிட்டுதுன்னா உயிருக்கு வந்து இது கிடையாது, சூக்ஷ்ம சரீரத்தோடு தான் உயிர் வெளியில் போவோம். சூக்ஷ்ம சரீரத்துக்கு அதாவது மொத்தம் உடம்பு உயிர் மேலே 5 சரீரம் இருக்குது. காரண சரீரம், கஞ்சக சரீரம், குணசரீரம், சூக்ஷ்ம சரீரம், ஸ்தூல சரீரம்னு சொல்லுவோம். இந்த ஸ்தூல சரீரம் தான் இந்த உடம்பு. இப்போ தீபன் என்று சொல்லும்போது அறியப்படுவதாக எதுவோ அதுதான் இந்த ஸ்தூல சரீரம். இந்த ஸ்தூல சரீரம் நீங்கி போச்சுன்னா உயிர் எப்படி வெளியில் போவோம், சூக்கும சரீரமாக வெளியில் போகும். 4 உடம்புகளோட வெளியில் போகும். காரண கஞ்சிக குண சூக்கும சரீரத்தோடு வெளில போகும். இது எல்லா உயிருக்கும் பொது. ஒரு மரத்தை வெட்டி அந்த மரத்துலேருந்து உயிர் வெளில போனாலும் அதோடைய உயிர் எப்படி வெளியில் போகும், சூக்கும சரீரமாக தான் போகும். விளக்கம் புரியுதுங்களா. ஒரு எறும்பை நீங்கள் கொண்டினா கூட அந்த எறும்பினுடைய உயிர் வெளியில் எப்படி போகும், சூக்கும சரீரமாக தான் வெளியில் போகும். அதனால் சூக்கும சரீரம் என்பது எல்லா உயிர்களுக்கும் காமனாக இருக்கும். அது சூழ சரீரத்தில் எதை அடைகிறதோ அதற்கு பொறுத்தாப்புல அதோடைய பிறவி அமைகிறது. விளக்கம் புரியுதுங்களா சொல்கிறது. அப்போது சூக்கும சரீரம் வெளியில் வந்துருச்சு, உயிரை எடுத்துகிட்டு போய் யமன்ட்ட நிறுத்தி தண்டனை கொடுத்தாச்சு. இப்போது நரகத்தில் போடும்பொழுது என்ன பண்ணுவாங்க, அங்கே யாதனா சரீரம் என்பது ஒரு சரீரத்தை அந்த உயிரோடு சேர்த்து வைப்பார்கள். அது எதற்காக அப்படின்னா, இந்த உடம்புல அடி விழுந்தா, உயிரோடு இருக்கும்போது அடி விழுந்தால் எவ்வளவு வலி வலிக்குமோ அத்தனை வலி அனுபவத்தையும் அந்த யாதனா சரீரம் உயிருக்கு கொடுக்கும். அப்போ நமக்கு என்ன தேவை, அனுபவம் தேவை. விளக்கம் புரியுதுங்களா. இதை செஞ்சியா, அடுத்த கடன் வாங்கிக்கிட்டு வட்டியை கொடுன்னு ஏமாற்றி அவங்கள அவ்வளோ தொந்தரவு பண்ணியா, வா உனக்கு தான் எண்ணெய் சட்டி கொதிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கும், உயிர் போகும்போது இருக்கும். திரும்பி பிறவியெல்லாம் முடிஞ்சு புது பிறவி வரும்போது தான் இருக்காது. புது பிறவி கொடுக்குற வரைக்கும் எல்லாமும் இருக்கும். கொடுக்காம ஏமாத்தினவங்களுக்கு உண்டு, கவலைப்படாதீங்க. கடை கேட்குறவங்க மட்டுத்தை கூட கடை வாங்கிக்கிட்டு கொடுக்காம இருந்தாலும் தப்பு தான். அதனால் அவங்களுக்கும் உண்டு, கவலைப்படாதீங்க. அதனால் நல்லா நான்வெஜ் சாப்பிட்டியா, ஈரா உண்முனை தின் என்று அடிப்பித்தும் கண் உரித்தும் அப்படின்லாம் சொல்லுகிறார்கள். அப்படிலாம் அந்த யாதனா சரீரத்துக்கெல்லாம் எல்லாமே கிடைக்கும். எண்ணெய் சட்டியில் போட்டு பொறிக்கிறது, 10 குத்து உலக்கையினால். ஒரு தடவை உரல் உள்ள தலையை வச்சு உலக்கையால் ஓங்கி குத்துனா என்ன வலி ஏற்படும் நமக்கு. இப்போ அந்த வலி அனுபவிக்கும் உயிர், திரும்ப தலை சேர்ந்துக்கும், அடுத்த குத்து திரும்பி தலை வெடிக்கும். இப்போ நமக்கு என்ன மட்டும்தான் மிச்சம்ப்பா, அந்த வலி அனுபவம் என்பதுக்கு உயிருக்கு நிச்சயமாக உண்டு. இதற்காக உயிருக்கு கொடுக்கக்கூடிய அந்த சரீரத்துக்கு பேர் என்ன சொன்னோம், யாதனா சரீரம். இதே மாதிரி தெரியுது சொர்க்க போகத்தும் கொடுக்கப்படுகிறது.
சொர்க்கத்தில் போய் நல்ல இன்பத்தை அனுபவிப்பதற்கு இந்த சரீரம் நமக்கு உதவி பண்ணுது. விளக்கம் புரியுதுங்களா சொல்கிறது? இதை பற்றி நம்முடைய சித்தியார் சொல்லுகிறது, பூதனா சரீரம் போனால் புரியட்ட ரூபந்தானே, யாதனா சரீரமாகி நரகோடு சொர்க்கம் சேர்ந்து நாதனார் ஆணை உய்க்க இன்ப துன்பங்கள் எய்தி தீதிலா அணுவாய் யோனி சேர்ந்திடும் ஜீவனெல்லாம் என்று சித்தியார் தான் பேசுகிறத பற்றி. பூதனா சரீரம்னு இந்த உடம்பு போயிட்டுதுன்னா உயிர் என்னவாகும்? புரியட்ட தேகம், அதாவது இந்த சூக்ஷ்ம சரீரத்தோட வெளியில் போகும். அப்போ யாதனா சரீரமாகி நரகோடு சொர்க்கம் சேர்க்கும், நரகத்துக்கும் சொர்க்கத்துக்கும் இப்படி போகும். நரகமா சொர்க்கமாங்கிற தீர்மானிக்கிறது சுவாமி தான். நாதனார் ஆணை உய்க்க இன்ப துன்பங்கள் துய்த்து, இன்பத்தையும் துன்பத்தையும், இன்பத்தை சொர்க்கத்திலையும் துன்பத்தை நரகத்திலையும் அனுபவித்து டேலி ஆகும். இது இனிமேலுக்கு மனுஷனாக போய் பிறக்கலாம். மனுஷனாக பிறந்து தான் என்ன பண்ணி வச்சுருக்கிறோம், நம்ம அவ்வளோ பாவத்தை செஞ்சு வச்சுருக்கிறோம். இவ்வளோத்தையும் சென்று போய் நம்ம இந்த உலகத்தில் திரும்பி மனுஷனாக பிறந்து கழிக்க முடியாதுங்கிறத சாமி என்ன பண்ணுறாரு, ஸ்பெஷல் யூனிட் அதான் நரகத்துக்கு அனுப்பி இதை கொஞ்சம் நமக்கு டேலி பண்ணுறார். ஏன்னா திரும்பி அந்த கண்மாவோட நம்ம கீழே வந்தோம்னா அதிக கண்மாவை செய்வோம். அதே மாதிரி அதிகமான நல்லது வச்சுருந்தோம்னாலும் அதிகமான நல்ல பிறவி எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும். அதனால் அதையும் என்ன பண்ணுறாரு, சொர்க்கத்தில் சேர்த்து கழிக்கிறார். இப்போ திரும்பவும் இப்போ நமக்கு நல்லதும் தேவையில்லை, கெட்டதும் தேவையில்லை, சுவாமி தான் நமக்கு வேணும். இறைவனே ஒப்பு அப்படின்னு சொல்லிக்கிறது நமக்கு. இறைவனே நேராகணும். அது வரைக்கும் நம்ம திரும்பி வந்துக்கிட்டு தான் இருப்போம் கீழே. இப்போ நிறைய நல்லது இருந்ததுன்னா சொர்க்கத்தில் ரொம்ப காலம் இருக்கலாம், நிறைய கெட்டது இருந்ததுன்னா நரகத்தில் ரொம்ப காலம் இருக்கலாம்னார். விளக்கம் புரியுதுங்களா? எப்படி சார் நரகத்துக்கு சீக்கிரமாக போகிறது அப்படின்னு கேட்டாங்க. நம்ம சேரமான் பெருமாள் நாயனார்கிட்ட, சாமி நரகத்துக்கு எப்படி சீக்கிரம் போகிறதுன்னு ஒருத்தர் கேட்டிருப்பான் போல் இருக்கு. அதுக்கு அவர் ஒரு பாட்டு பாடுறாரு, அரு நரகத்து வீழ்வீர். நரகத்துக்கு போகணும் ஆசையாக இருக்கா? அரண் அடியாரை அலைமின்களே. யாரும் ஒருத்தவங்க ருத்ராட்ச தாரணம் பூதி தாரணத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை துன்பப்படுத்துங்கள், நீங்கள் நரகத்துக்கு ஈஸியாக போயிடலாங்கிறார். அறநரகத்து அழுத்துவீர் அரணடியாரை அலைமின்கள்னர். அதனால் அப்படி சொல்லுறார் பொன்வண்ண தந்தாதியில். அதனால் நரகத்துக்கு போயிட்டு அந்த வினையை நேராக்கிக்கிட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இது மனுஷனாக பிறந்தால் இனி திரும்ப நல்ல பிறவியை நல்ல வினைகளை செய்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சாமி கருதினாருன்னா திரும்பி என்ன பண்ணுவார், தீதீலா அணுவாய் குற்றமற்ற ஒரு உயிராக யோனி சேர்ந்துடும். திரும்பி பிறவிக்கு வரும் உயிர். யோனி சேர்ந்திடும் ஜீவன் எல்லாம். உலகத்தில் உயிர்கள்லாம் எப்படி தான் போக்குவரவு புரிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கி நம்ம உலகத்தில் இருக்கிறோம், அடுத்தது நரகத்துக்கு போவோமா சொர்க்கத்துக்கு போவோமா? நம்ம வினையை பொறுத்து நம்ம எல்லாம் கைலாசத்துக்கு போவோம், கண்டிப்பாக கவலைப்படாது. ஏன் அதை பற்றி அதான் திருநீர் பூசியாச்சு, அதான் திருநூறு பூசியாச்சு, உத்திராட்சம் போட்டாச்சு, சாமி கும்பிட வந்தாச்சு, அப்புறம் என்ன நமக்கு நரகத்துக்கெல்லாம் போவேண்ணா, கவலைப்படாதீங்க. சார் நிறைய தப்பு பண்ணியிருக்கோமே, என்ன அவ்வளோ ஈஸியாக சொல்லிட்டீங்களேங்கிறீங்களா? சார் நல்ல பிறவியை கொடுப்பாருன்னு வச்சுக்க வேண்டியதான் இல்லையா? அதனால் நிச்சயமாக நமக்கு நரகம் இல்லை, கவலைப்படாதீங்க. வெள்ளருக்கு அரவம் விரவும் சடை உள்ளிருக்கு வேலூர் அரண் பொற்கழல் உள்ளிருக்கும் உணர்ச்சி இல்லாதவர் நல்லிருப்பர் நரக குழியிலே நரப்பர்சாமி. யார் நல்ல நரகத்தில் யார் இருப்பா? புள்ளிருக்கு வேலூர் அரண் பொற்கழல் உள்ளிருக்கும் உணர்ச்சி இல்லாதவர். சிவருமான நினைக்காதவன் நரகத்துக்கு போவான். நம்ம தான் நினைக்கிறோமே, நினச்சி தானே இந்த மத்தியானம் 12 மணி 2 மணி வெயிலில் உட்காந்து சாமி பற்றி பேசிகிட்டு இருக்கோமே. இன்றைக்கி திருவையாறில் யார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். திருவையாறில் மத்தியான சாப்பாட்டுக்கு பிறகு எத்தனை பேர் சாமியை பற்றி உட்காந்து சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கூட்டத்தை தவிர்த்து? இப்போ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக உண்டு. அது இப்போ நமக்கெல்லாம் கண்டிப்பாக உண்டு, நமக்கு கைலாயம் உண்டு கண்டிப்பாக இல்லையா? ஏன்னா பெருமானை உள்ளிருக்கும் உணர்ச்சி உடையவராக இருக்கிறோம் இல்லையா நம்மள. அதில் நிச்சயமாக நமக்கெல்லாம் கைலாயம் கேரண்டி கேரண்டி கேரண்டிங்கிற அப்பர்சாமி. அதனால் சரி, அப்படி இந்த சித்தியாரை பற்றி பரபக்கம் சுபக்கம் என்று 2 விதமாக என்ன சொல்ல வந்தோம். சித்தியாரில் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்குது. இந்த உங்களுக்கு தெரியுமா அந்த விஷயம்? யாதனா சரீரம் ஒரு கான்செப்ட் இருக்குங்கிறது நமக்கு இது வரைக்கும் தெரியுது எங்கேயாவது? அதை பற்றி சித்தியார் பேசுகிறது நமக்கு. சொல்லுங்க ஐயா. அது இருக்குது, இது சோழ சரீரம் தானே இருக்குது, அதெல்லாம் உண்டு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அது எப்படி புண்ணிய கணக்கில் சார்? அதாவது இது ஸ்தூல சரீரத்தோடு சம்மந்தப்பட்டது தான். அது செத்து போனது பிறகு அந்த உடம்பை எடுத்தான்னா எடுக்கலைன்னா இல்லை, இருந்தாண்ணா இல்லை. நான் புரியல.
புரியல எனக்கு என்ன சொல்ல வரீங்க. ஏன் எல்லாருக்கும் தானே கண்ணு முக்கியம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு புரியல, கருத்து எனக்கு. கண்தானம் பண்ணனா அவங்களுக்கு மேலே போகும்போது கண்ணு இருக்காதுன்னு யாரும் சொல்லியிருக்காங்க போட்டிருக்கு. அதை பற்றி பேசுகிறார் ஐயா. அப்போல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க ஐயா. அதே ஒரு புண்ணிய கணக்கில் வந்துடாதா? அதனால் தப்பு இல்லை, அதெல்லாம் பண்ணலாம். அதனால் இது சித்தியாரை பற்றின விஷயங்கள், சரிதானே? இதே சித்தியார் அருளி செய்தவர் யார்? இப்போ நமக்கு சித்தியார் பண்ணது யார்? ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கரெக்டாக இருக்கணும், கதெல்லாம் சிரிச்சாலும் விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். நம்ம அருணதி சிவாச்சாரியார் அவர் இன்னொரு நூல் பாடுகிறார், அதுக்கு பேர் தான் இருபா இருபதுன்னு பேர். இருபா இருபது. இருபா இருபது அது 2 வகை பாக்களால் ஆக்கப்பட்ட 20 பாடல்கள்னு அர்த்தம். அவ்வளோதான் வித்தியாசம். 2 வகை பாக்களால் ஆக்கப்பட்ட 20 பாடல்கள். இருபா 20. இதில் நேரிசை 10 பாட்டு, ஆசிரியப்பா 10 பாட்டு. நேரிசை 10 பாட்டு, ஆசிரியப்பா 10 பாட்டு. சாஸ்திர நூல். ஆசிரியப்பா 10. இதனுள்ள அற்புதமான பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. திருமுறைகளுடைய பெருமைகள்லாம் இதில் எடுத்து காட்டுகிறார் நம்முடைய அருணதி சிவாச்சாரியார். முக்கியமாக இதில் அப்பர் சுவாமியினுடைய தேவாரத்தில் காண்பாரியார் கண்ணுதலான் எனும் மாண்புரை அப்படின்னு குறிப்பிடுறார். இதை அந்த பதிகத்தை காண்பாரியார் கண்ணுதலான் காட்டும் காட்டா காலேன்னு சொல்கிறார் இல்லையா அப்பர் சாமி? அப்பன் நீ அம்மை நீ அந்த பதிகம், அந்த பதிகத்தை மாண்புரை என்று குறிப்பிடுகிறார். அதே மாதிரி நின்ற திருத்தாண்டகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த தாண்டகத்தை பற்றி குறிப்பு அதெல்லாம் எடுத்து வேந்து ஓதுகிறார் நம்முடைய அருணதி சிவாச்சாரியார் இந்த இருபா இருபதில். விளங்குதுங்களா? அடுத்து நாம் பார்க்கக்கூடிய நூல் உண்மை விளக்கம். இந்த மைகண்டாருக்கு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னோம்? 49 தலையாயவர் இவர் சொன்னோம் இல்லையா அருணதி சிவாச்சாரியர். அதேமாரி இன்னொருத்தர் இந்த திருவதிகை மணவாசகம் கடந்தார்னு பேர் அவருக்கு. திருவதிகை மணவாசகம் கடந்தார். திருவதிகை இதெல்லாம் நான் சொல்ல சொல்ல உட்காந்து கை ஒடிய எழுதுறீங்க. ஆனால் இது அத்தனையும் நீங்கள் வீட்டில் போய் படிச்சுட்டு அடுத்த வகுப்புக்கு நீங்கள் வரும்போது இதெல்லாம் உங்கள் கையில் நோட்டில் இருக்கக்கூடாது. எங்கே இருக்கணும்? மனசில் நோட்டில் இருக்கணும். பேப்பரை கிழிச்சு எடுத்துட்டு வந்துடாதீங்க. நோட்டில் இருக்கக்கூட. வீட்டுக்கு போகணும் எது மறந்துடும்? படிக்கணுங்கிறது மறந்துடுமா? படிக்க அதெல்லாம் புரியும், கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு 15 நாளைக்கு அப்புறம் திரும்ப ஒரு தடவை கூடுங்க. ஐயாரப்பர் கோயிலில் உட்காந்து நம்ம வகுப்பில் என்னென்ன பேசணும் படித்தாங்க, அதை புரிஞ்சுக்கிட்டவங்க ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. அவங்கள சொல்லி தெரிஞ்சுங்க, கேட்டுங்க. ஒரு டியூஷன் மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ கிளாஸ்ன்னு எப்படி தெரிஞ்சது உங்களுக்குலாம்? இப்போ கிளாஸ்ன்னு எப்படி தெரிஞ்சது? அப்புறம் புத்தகத்தில் உள்ளதான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், அதான் எழுதுகிறோம். சொல்கிறேன், அப்புறம் சொல்கிறோம் அதெல்லாம். இப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிங்க. புக்கில் உள்ளதான் அதை சொல்லிட்டு இருக்கேன் எல்லாத்தையும். காதல உள்ள எல்லாரும் பேச கேட்டதோ சரி. இந்த திருவதிகை மணவாசம் கடந்தார் என்பவர் திருவதிகை என்கிற ஊரில் அவதரித்தவர். ஒரு மேகண்டாருடைய இன்னொரு மாணாக்கர். அதனால் 2 பேர் இதில் ஒரு சாலை மாணாக்கர்கள். அதாவது அருணதி சிவாச்சாரியாரும் மேகண்ட தேவநாயனாரும் இந்த மணவாசம் கடந்தாரும் ஒரு சாலை மாணாக்கர். ஒன்றா பாடம் கேட்டவங்க. விளக்கம் புரியுதுங்களா? ஒன்றா படித்தவங்க. இப்போ நீங்களும் ஒரு சாலை மாணாக்கர் இல்லையா? இப்போ அடுத்த வருஷம் செகண்ட் இயர் இங்கே ஸ்டார்ட் ஆகிறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ நீங்கள் செகண்ட் இயர் ஆகிடுவீங்க, அடுத்து ஃபஸ்ட் இயர் ஆகிடுவீங்க. இன்னொருத்தர் ஃபஸ்ட் இயர் வந்துட்டாங்கன்னு வச்சுப்போம் உதாரணத்துக்கு. அப்போ நீங்கள் எல்லாம் ஒரே செட்டு தானே?
அப்போ கொலிக்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு சாலை மாணாக்கர்னு பேர். அதுபோல் அருணந்தி சிவாச்சாரியர்கிட்ட படித்தவங்க 49 மெய்கண்ட தேவனார்கிட்ட படித்தவங்க 49 பேரில் அருண சிவாச்சாரியர் மணவாசம் கடந்தார் ஒன்றா படித்தவங்க. அருண சிவாச்சாரியர் நமக்கு 2 நூல் படித்து கொடுத்துருக்கார். சிவஞான சித்தியார் 20. இப்போ திருவதியை மணவாசம் கடந்தார் நமக்கு உண்மை விளக்கம் என்கின்ற பாட்டு பாடி கொடுக்குறார். உண்மை விளக்கம் என்கிற நூல். இந்த உண்மை விளக்கமும் அடியன் 2 முறை பாடம் சொல்லியிருக்கேன் சென்னையில். இப்போ 2வது முறை நிறைவாகுது. அடுத்த வகுப்பு சென்னையில் இது உண்மை விளக்கம் நிறைவாகுது 1ஆம் ஆண்டுக்கு. அது உங்களை மாதிரி 1ஆம் ஆண்டு படித்தவங்க இந்த அறிமுக வகுப்பெல்லாம் முடிச்சுக்கிட்டு உண்மை விளக்கமும் படித்து நிறைவு பண்ணுறாங்க வாரம். ஏன்னா உங்களை சீக்கிரமாக ஆரம்பிச்சிச்சு, உங்களை லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கோம். அது இல்லாமல் அவங்களுக்கு வாரம் வகுப்பு, உங்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறை தான் வகுப்பு. இல்லை அது 2 மணி நேரம் 3 மணி நேரம் தான் நடக்கும். போடுறேன். சரி, நீங்கள் ஒரு கலெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் குரூப் ஒன்று ஆரம்பிங்க. எல்லாரையும் கலெக்ட் பண்ணிங்க. அது என்ன இன்க்ளூட் பண்ணுங்க, நான் அதில் இன்க்ளூட் பண்ணிடுறேன். நீங்கள் மெயின் குரூப்பில் இருந்தாலும் இருப்போம், இது நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்குவோம். சரி தானே? சரி. அப்போ அந்த உண்மை விளக்கம் என்பதில் பார்த்தீங்கன்னா 54 பாட்டு இருக்குது மொத்தம். 54 வெண்பாக்கள், எல்லாமே வெண்பா தான். அதில் இந்த உண்மை விளக்கம் என்பது 6 கேள்விகள் கேட்குறார். அதாவது அந்த அதிகை மணவாசம் கடந்தார் தன்னுடைய மெய்கண்டார் ஆகிய குருநாதர் இடத்தை பார்த்து பொய்காட்டி பொய்யகற்றி போதானந்த மெய்காட்டும் மெய்கண்டாய் சுத்தவினா ஐயா நீதான் கேட்டருள்னு சொல்லி அவர்கிட்ட சில வினாக்கள் கேட்கும்படியாக பாட்டு அமைச்சு கொண்டு 6 கேள்வி கேட்குறார். 6 தத்துவம் ஏது, ஆணவம் தான் ஏது அப்படின்னு சொல்லி, அப்புறம் வினை ஏது, நீ ஏது, நான் ஏது, நாதன் நடம் 5 எழுத்து தான் ஏதுன்னெலாம் சொல்லி கேள்வி கேட்குறார். அதில் அப்படியாக 36 தத்துவங்களை பற்றி கேள்வி கேட்டிருக்கார். கண்மத்தை பற்றி கேட்டிருக்கார், ஆணவத்தை பற்றி கேட்டிருக்கிறார், சுவாமியை பற்றி கேட்டார், தன்னை உயிரை பற்றி கேட்டார், அப்புறம் பெருமானுடைய திருவைந்தெழுத்து பற்றி கேட்டார், நடனத்தை பற்றி கேட்டிருக்கார். இதில் திருவைந்தெழுத்து நடனம் 2 ஒன்றா சேர்த்துட்டா 6, மொத்தம் 6 கேள்விகள் அதில் கேட்கப்பட்டிருக்கு. அந்த 6 கேள்விக்கு மெய்கண்டார் விடை கூறும்படியாக இந்த நூல் அமைஞ்சிருக்கு. எது? உண்மை விளக்கம். விளக்கம் புரியுதுங்களா? அதாவது திருவதிக்கு மணவாசம் கடந்தார், அதான் இந்த நூலை பாடியிருக்கார். எப்படி அமைச்சிருக்காரு? தான் குருநாதர்கிட்ட கேள்வி கேட்டு குருநாதர் பதில் சொல்லும்படியாக இந்த நூலை அமைத்திருக்கிறார். இந்த உண்மை விளக்கத்தை அமைச்சிருக்கிறார். இதில் 54 பாட்டு இருக்குது. ரொம்ப அற்புதமான நூல். தொடக்கத்தில் உள்ளவங்க எல்லாரும் இந்த உண்மை விளக்கத்தை தான் படிப்பாங்க. இதில் அப்படி இந்த 5 பூதங்களை பற்றின விஷயங்கள்லாம் ரொம்ப அற்புதமாக சொல்லப்பட்டிருக்கும். நிலத்தோடைய தன்மை என்ன, நீரோட தன்மை என்ன, நெருப்போட தன்மை என்ன, காற்றுடைய தன்மை என்ன, ஆகாசத்துடைய தன்மை என்ன, இதெல்லாம் பற்றியும் அது விரிவாக பேசியிருப்பாரு. இது வரைக்கும் எத்தனை நூல் படிச்சிருக்கீங்க நீங்கள்? இப்போ 4 தானா? 6 படிச்சிருப்போம். 6. இன்னும் மிச்சம் எத்தனை இருக்குது? 8 இருக்குது. வெரி குட். மிச்சம் இருக்கிற 8 நூல்களையும் பாடியவது கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார் என்று பேர் அவருக்கு. கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியார். இந்த கொற்றவன்குடி உமாபதி சிவாச்சாரியர் இருக்கார் இல்லையா, இவர் வந்து தில்லைவாழ் அந்தரர்களில் ஒருத்தருங்க. தில்லைவாழ் அந்தரர்கள்லாம் யார்? சிதம்பரத்தில் இப்போ பூஜை பண்ணுறாங்க இல்லையா, தீட்சிதர்கள். அந்த தீட்சிதர்களில் ஒருத்தர் இவர். விளக்கம் புரியுதுங்களா? நடராஜாவை பூஜை பண்ணுறவர் இவர். அந்த நடராஜாவை பூஜை பண்ணுறவங்களுக்கு அந்த காலத்தில் சில உபச்சாரணைகள்லாம் உண்டு. பல்லக்கில் தான் வருவாங்க. வீட்டிலேருந்து கோயிலுக்கு பல்லாக்கில் வருவாங்க. அதாவது இது முறக்காரர்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் கிடையாது. இல்லை, எல்லாருக்கும் கிடையாது. அது அன்றைக்கு யார் பூஜைக்காரரோ அவங்களுக்கு. அதாவது 3000 பேருக்கும் ஒவ்வொரு நாள் ருட்டீனாக நடந்துகிட்டு இருக்கும். விளக்கம் புரியுதுங்களா? தில்லை கோயிலுடைய முறையை பற்றி தான். தில்லை கோயிலில் பார்த்தீங்கன்னா தீட்சிதர்கள் அவங்களுக்குன்னு ஒரு கேலண்டர் வச்சுருக்கிறாங்க. கோயில் மாதம் அப்படின்னு 20 நாள். அந்த 20 நாளுக்குன்னு சில ருட்டீன் ஒர்க்ஸ் வச்சுருக்காங்க. அதில் சபையில் இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணணும், அம்பாள் சன்னதியில் அவ்வளோ ஒர்க் பண்ணணும், தேவ சபையில் அலங்காரத்துக்காக அவ்வளோ ஒர்க் பண்ணணும் அப்படின்னு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க பிரிச்சுப்பாங்க. அதில் நித்தியப்படி ஒருத்தர் மாறிக்கிட்டே இருப்பார். நித்தியப்படி ஒருத்தர் பூஜைக்கு நடராஜ அன்றைக்கு பூஜைக்காரர் அவர் தான். உங்களுக்கு ஒரு கட்டள தீட்சிதர் இருப்பார். அவர் தான் உங்களுக்கு எல்லாமே ஆச்சிட்டு போவார், மாலைலாம் சாத்துவார், சாமியை தரிசனம் பண்ணி வைப்பார். ஆனால் மாலையெல்லாம் அவர்கிட்ட கொடுத்து தான் சாத்துவாங்க.
அன்னைக்கு யார் பூஜைக்காரரோ அவர் தான் அன்றைக்கி சுப்பீரியர். விளக்கம் புரியுதுங்களா? அதேமாதிரி திருவிழாவுக்குன்னு ஒருத்தர் தேர்ந்தெடுப்பாங்க, 10 நாளுக்கு உற்சவக்காரர்னு ஒருத்தவங்க தேர்ந்தெடுப்பாங்க, அவர் ரொம்ப சுப்பீரியர். அப்படி அன்றைக்கு பூஜை முறை உடையவர் ஆகிய நம்முடைய உமாவதி சிவம் அன்றைக்கு பல்லாக்கில் போயிட்டு பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டுருக்கார். அந்த நேரத்தில் அந்த ஊரில் ஒரு கோயில், ஒரு வீட்டு திண்ணையில் ஒருத்தர் படுத்து கிடக்கிறார். அவருக்கு பேர் மறைஞான சம்பந்தர்னு பேர். அந்த மறைஞான சம்பந்தர் யாருன்னா, மெய்கண்டாருடைய சீடர்கள் நம்ம அருணந்தி சிவாச்சாரியார் இருக்கார் இல்லையா, அந்த அருணந்தி சிவாச்சாரியார்கிட்ட பாடம் கேட்டவர். விளக்கம் புரியுதுங்களா சொல்கிறது? மெய்கண்டாரோட ஸ்டூடெண்ட்ஸ் 49 பேர், அதில் ஒருத்தர் அருணந்தி சிவாச்சாரியார் திருப்பதிக்கு மனவாசம் கடந்தது, அந்த லிஸ்ட்டை விட்டுருங்க. இப்போ அருணந்தி சிவாச்சாரியார்கிட்ட பாடம் கேட்டவங்க இருக்காங்க, ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்டு. அப்படி அருணந்தி சிவாச்சாரியார்கிட்ட பாடம் கேட்டவர் மறைஞான சம்பந்தர்னு பேர். இவர் பிறந்த ஊர் பெண்ணாகடம் தான். பெண்ணாகடம். மறைஞான சம்பந்தர் பெண்ணாகடம். பெண்ணாடாங்கிறாங்களே, இப்போ பெண்ணடம்னா ஆயிட்டுதான். நம்ம மக்களுக்கெல்லாம் ஊர் பேரெல்லாம் சரியாக சொல்லக்கூடாதுன்னு ஒரு உறுதிமொழி வச்சுருக்கிறாங்க. பெண் ஆ கடம் அந்த ஊர் பேர். பெண் தேவலோக அரம்பை, ஆ காமதேனு, கடம் யானை, ஐராவதம் 3 வழிபாடு பண்ணதுனால பெண் ஆ கடம்னு பேர் இந்த ஊர் பேர். பெண்ணடங்கிறாங்க. இந்த வள்ளலாறு ஊர் இருக்குது, என்ன ஊர் அது? வடலூர். அங்கே போன பெண்ணடம்மா டிரைவர்லாம் கண்டக்டர் இந்த உரிமை பொழுசாக சொல்கிறது கிடையாது அதில் ஆட்கள். சரி, அதனால் ஊர் பெயரே போதுங்குது. நம்ம அப்பர் சாமி சொல்கிறார்களே, பூந்துருத்தி பூந்துருத்தி என்பீராயில் பொல்லால் புலால் துருத்தி போக்கலாமேன்னார். உங்களுக்கு இந்த பிறவி வேணாமா, பூந்துருத்தின்னு சொல்லுங்க ஏன் போதுன்ட்டார். நீ பூந்துருத்திக்கே போவானாம், போ, எங்கே இருந்தாலும் பூந்துருத்தின்னு சொன்னாலே போதுங்கிறார். ஐயாரே என்பீராயில் அல்லல் தீர்ந்து அமருலகம் ஆளலாமேன்னு ஐயாரை பற்றி சொல்கிறார். திருவையாருன்னு சொல்லா போதும் சாருங்கிறார் ஒரு தடவை. நம்ம சொல்கிறோமா? சொல்கிறதில்ல. பழனம் என்பீராகில் பயின்றெழுந்த பழவினை நோய் பாற்றலாமே என்று சொல்கிறார். கண்டியூர் என்பீராகில் கடுகனும் வல்வினை நோய் கழற்றலாமே என்று இப்படிலாம் சொல்லுகிறார்கள். ரொம்ப வேணாம், திருச்சிராப்பள்ளின்னு சொல்லுங்கள். திருச்சி போனேங்கிறோம்ல, அதை திருச்சின்னு சொல்லாதீங்கப்பாங்கிறார் அப்பர் சாமி. இப்படி சொல்லாதீங்கப்பா, திருச்சிராப்பள்ளின்னு சொல்லுங்கிறார். நீங்கள் ஒன்ஸ் திருச்சிராப்பள்ளின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் செய்திருக்கிற அத்தனை பாவமும் போயிடுமா. நீங்கள் சொன்னாலும் திருச்சிராப்பள்ளின்னு சொன்னால் போதும். திருச்சி, அது சும்மா உறுதி போடுறார் சாமி. அப்புறம் திருச்சிராப்பள்ளி என்றாலும் தீவினை நரிச்சிராது நடக்குமே அப்படின்னு 2 தடவை அழித்து சொல்கிறார். நடக்கும், கன்ஃபார்ம் நடக்கும்னார். திருச்சிராப்பள்ளி என்றாலும் நீங்கள் எப்போ திருச்சிராப்பள்ளின்னு சொல்லிட்டீங்களோ ஒன்ஸ் போதுமா. திருச்சிராப்பள்ளி என்றாலும் தீவினை நரிச்சிராது நடக்கும்னார். நம்ம திருச்சி போயிட்டு வராங்கிறான். திருச்சி TRICHY ட்ரிச்சின்ட்டான். அது திருச்சிராப்பள்ளின்னு நம்ம சொன்னோன்னா நம்மள ஒரு தடவை பார்ப்போம். அப்படி கொஞ்சம் கழண்டுக்கிட்டு இருக்கு போல் இருக்கு. இதுக்கு திருச்சிராப்பள்ளி வந்திருக்காங்களா? கட்டு நீத்தவருக்கு நருளே செய்யும் செட்டர் போலும் சிராப்பள்ளி செல்வலார்னார் அப்பர் சாமி. அதனால் திருச்சிராப்பள்ளின்னு சொல்லணும் இல்லையா? எப்போதும் நீ சொல்லி பழகுங்க. இதில் போய் நீங்கள் ட்ரெயின் டிக்கெட் கேட்குறீங்கன்னா திருச்சிராப்பள்ளி ஒன்று கொடுங்கன்னு கேட்கணும். ஒன்றும் தப்பா யாரும் தலைவன் வந்து விட மாட்டாங்க. யாரும் எல்லோரும் பார்த்து நம்மளை சிரிப்பான் தான். அது சிரிக்கிறவங்களுக்கு கவலைப்படாத மணிவாச பெருமான் நாட்டார் நகை செய்ய நாம் மேலே வீடு எய்தினவான்னார். உலகத்தில் உள்ளவங்களாம் சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பான் கடைசி வரைக்கும். நாம் எங்கே போயிருப்போம்? கைலாசத்துக்கு போயிருப்போம் நம்ம அப்படிங்கிறார். நாட்டார் நகை செய்ய நாம் மேலே வீடு எய்தினவான்னார். அதனால் உலகத்தில் உள்ள சிரிப்பான்னு நம்ம பார்த்துட்டு இருக்க முடியுமா? திருச்சிராப்பள்ளின்னு சொல்ல வேணும் ஒரு தடவையா. திருச்சிராப்பள்ளி போயிட்டு வரேன், திருச்சிராப்பள்ளிக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க, திருச்சிராப்பள்ளியில் இருக்காங்க, திருச்சிராப்பள்ளி வந்துட்டேன் அப்படின்னு நம்ம திருச்சிராப்பள்ளின்னு சொல்லி பழகணும். அது நான் சொல்லலை, இது அப்பர் சாமி சொல்லுகிறார்கள். அதுக்கு மேலே நம்ம என்ன மேற்படியுமா? அதை திருச்சிராப்பள்ளி என்றாலும் தீவினை நரிச்சிராது நடக்குமேன்னு சொல்லுகிறார்கள். அதனால் இப்போ என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? அந்த மறைஞான சம்பந்தர். அந்த மறைஞான சம்பந்தர் அவங்க ஒரு வீட்டு திண்ணையில் படுத்து கிடக்கிறாரு. அப்போது பல்லாக்கில் வந்துக்கிட்டு இருக்கார் உமாவதி சிவாச்சாரியார். அவரை பார்த்து இவர் தீட்சிதர்னால் எல்லோரும் ஒரு ஆச்சாரங்கள்லாம் அவங்க பின்பற்றுவாங்க இல்லையா ரொம்ப பார்க்குறதுக்கு. அவரை பார்த்து இவர் சொல்கிற கீழே உட்காந்து சிரிச்சுக்கிட்டு பட்டக்கட்டையில் பகற்குருடி ஏகுது காணீர் அப்படின்னார். அவரை பார்த்து தீப்பந்தெல்லாம் பிடிச்சிட்டு வராங்க அவருக்கு முன்னாடி உபச்சாரமாக. இப்போ சன்னியானம் வந்தாங்கன்னா விளக்கு எடுத்து வருது இல்லையா, இந்த மாதிரி உபச்சாரமாக அவருக்கு தீப்பந்தம் கொண்டு வராங்க. பகல் மத்தியானம் 12 மணிக்கு
நட சாத்தினதுக்கு பிறகு வந்துட்டு இருக்கார், மத்தியானம் நட சாத்தினதுக்கு பிறகு. பட்டக்கட்டையில் பகற்குருடு ஏகுது காணீர்னார் சொல்லிட்டார், பாட்டுக்கு ஏச்சு போயிட்டார். பல்லாக்கில் வந்துட்டு இருக்காரு தீட்சிதர், அவருக்கு ஏதோ சுருக்குன்னுட்டு. இப்போ நமக்கு புரியல, அவருக்கு புரிஞ்சுட்டு நம்மளை தான் சொல்லியிருக்காரு இது அப்படின்னு புரிஞ்சுட்டு. அது என்னன்னா பகற்குருடு அப்படின்னா என்ன? பகலில் கண்ணு தெரியாதவன்னு அர்த்தம். பகல் என்பது சூரியன் இருப்பதுன்னு அர்த்தம். இப்போ வெளியில் போனாலே கண்ணே நமக்கு வலிக்குது. கூலிங் கிளாஸ் போலன்னா 2 கண்ணை வஞ்சிரும் போல் இருக்கிற மாதிரி இந்த ரூம்லேருந்து வெளில போனோடனே கண்ணெலாம் வலிக்குது, அவ்வளோ வெயிட்டிக்குது வெளியில் போ. அப்படி இந்த இடத்துல அந்த சிமெண்ட் தரையில் பட்டு கிளார் அடிக்குது போடுறது, அதனால் அப்படி வெளிச்சமாக இருக்குது. இப்போவே கண்ணு தெரியலைன்னா பகற்குருடு தானே அது. கண்ணு தெரியலன்னா கண்ணு தெரியாமல் இருக்கிறது இல்லை, இருந்தும் தெரியாமல் இருக்கிறது. கண்ணு பார்வை இருந்தும் கூட ஒரு காட்சி நமக்கு கிடைக்காம இருக்கும்பொழுது நிச்சயமாக அது என்னதப்பா? பகற்குருடு தான் இல்லையா? பட்டக்கட்டை என்பது செத்து போன மரம்னு சொல்கிறாரு இல்லையா? அவர் என்னமோ பல்லாக்கில் ஏறி வராரு, பகலில் தீவெட்டி பிடிச்சிட்டு போகிறதுனால கண்ணு தெரியாததுனால இப்போ அப்படி சொல்கிறாருன்னு நம்ம நினச்சிக்கிறோம். உள்ளர்த்தம் என்னென்னா, பட்டக்கட்டை என்பது இந்த உடம்பு மாயை. அது இந்த மாயையை பிடித்து கொண்டு இருக்கிறோம் நம்ம எல்லாரும். இந்த மாயை சுவாமி எதற்கு நம்ம கொடுத்தார் அப்படின்னா, அதாவது ஞானத்தின் கண்ணை மறைத்த கடிய தொழில் ஆணவம். அனாதி கேவல நிலையில் உயிர்களெல்லாம் தான் ஒரு பொருள் என்பதை உணராமல் கடந்த பொழுது சிவருமான் கருணை கொண்டு நமக்காக இந்த உடம்பு கொடுத்தார். எதற்காகன்னா, சிவருமான் இருக்கார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதற்கு தான் இந்த உடம்பு கொடுத்தார். விளக்கம் புரியுதுங்களா? இந்த உடம்பு என்பது பெருமானை சென்று அடைவதற்காக. அதனால தான் அப்பர் சாமி கண்கால் காண்பின்களோ, செவிகால் கேண்பின்களோ, வாயே வாழ்த்து கண்டாய், மூக்கே நீ முரளாய் என்று சொல்கிறார். கால்களால் பயன்யன் அரண் கோல கோகரண கோபுரம் சூழா கால்களால் பயன்யன் என்றதெல்லாம் சொல்கிறார் இல்லையா? அப்போ இந்த உடம்பு என்பது பெருமானுடைய வழிபாட்டுக்காக கொடுக்கப்பட்டது. வணங்க தலை வைத்து வார்கழல் வாய் வாழ்த்த வைத்து இணங்க தன் சீரடியார் கூட்டம் வைத்துன்னு பாடுகிறது. அதனால் இதெல்லாம் நம்ம செய்யாமல் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? இந்த உடம்பை வேறு காரியங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு பிள்ளை கஷ்டப்படுறான் ஸ்கூல் போகிறதுக்கு, உடனே அவங்க அப்பா சரி பிள்ளைக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுப்போம், அவன் போயிட்டு வரட்டும் ஸ்கூலுக்கு, நல்லா ஸ்பீடாக போயிட்டு வந்துடுவான், கஷ்டப்பட மாட்டான் பிள்ளை, அந்த நடக்கிற தொலைவில் அவன் கொஞ்சம் கஷ்டப்படாமல் நல்லா படிப்பான்னு அவர் நினச்சி சைக்கிள் வாங்கி கொடுத்தாரு. ஒரு வாரம் கழித்து பார்த்தா அது சினிமா கோட்டையில் கிடக்கிற சைக்கிள். உள்ள சினிமா பார்த்துட்டு வெளில வரான், ஸ்கூலில் கட்ட அடிச்சுட்டு. அப்போ கொடுக்கப்பட்ட பொருளும் கொடுக்கப்பட்ட நோக்கமும் எதற்காக? உயர்வான விஷயத்திற்காக. ஆனால் அதை வைத்துக்கொண்டு இவன் என்ன பண்ணியிருக்கான்? கீழான விஷயத்தை செஞ்சுருக்கான் இல்லையா? அது புள்ள யார்? நாம தான். இந்த உடம்பு சாமி எதற்காக கொடுத்தார்? மாயாயந்திர தனுவனுள் ஆன்மாங்குது சிவஞான போத உடம்பை. இந்த உடம்பை சாமியோட திருவடியை பற்ற வேண்டும் என்பதை ஞானத்திற்காக சாமி கொடுத்தார். நம்ம அதை விட்டுட்டு இந்த உலகத்தில் அம்மா அப்பா குழந்தைங்க கணவர் மனைவி வீடு வாசல் சொந்தம் பந்தம் இப்படியாகிய பந்த பாசங்களோடு ஈடுபடுத்தி கொண்டு இறைவனை சென்று அடையாமல் கீழாக கடித்து கொண்டு இந்த உடம்பு மூலமாக கிடைக்கக்கூடிய இன்பமே வசதி என்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? சிவருமான் நம்மகிட்ட வந்துட்டார். இப்போ வராதவனை விட்டுருங்க, நாம் இப்போ சைவசாதம் படிக்க வந்தாச்சு. சாமி கருணையோடு நம்மளை ஆட்கொள்ள தொடங்கி விட்டார். ஆனாலும் நம்ம பெருமானை முழுமையாக பற்றாமல் குடும்பம் 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 என்று உலக வாழ்க்கை பந்தபாசத்தை உழன்று கொண்டிருக்கிறோம் இல்லையா? நாம தான் பகற்குருடு. சூரியன் வந்ததற்கு பிறகும் கூட நைட்டில் விளக்கு போட்டுக்கலாம். கண்ணு தெரியாதப்போ நைட்டில் விளக்கு போட்டு வச்சுக்கலாம். பகல் விடிஞ்சது காலைல 6 மணிக்கு மேலே யாராவது விளக்கு எரிய வச்சுருப்பாங்களே? அப்போ என்ன அர்த்தம்? சூரியன் வந்தது தெரியாமல் இருக்கான்னு அர்த்தம் போவோம். அப்போ நாமெல்லாம் அப்படி தான். சாமி இருக்காருன்னு தெரியும், சாமி வந்துட்டாருன்னு தெரியும், ஆனாலும் உலகியல் மாயா காரியமான விஷயங்கள் அதிகமாக உழன்று கொண்டிருக்கிறோம் இல்லையா? நாம தான் பகற்குருடு. சிவருமானாகிய செங்கதிரோன் வந்ததுக்கு பிறகும் இந்த சாதா விளக்காகிய இருள் விளக்காகிய மாயை ஆகிய இதை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் இல்லையா? நாம தான் இது. அப்படி தான் உமாவை சிவாச்சாரியார் சிவருமான் அவர் வாழ்க்கையில் வந்துவிட்டார் என்பது புரிந்து கொள்ளாமல் அவர் இன்னும் அந்த பந்தபாசம் ஆச்சாரம் அதெல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கிறார் என்று அவர் என்ன சொன்னார்? பகற்குருடுன்னார். பட்டக்கட்டை என்பது உடம்பு. அப்படி பட்டக்கட்டையில் பகற்குருடு ஏகுது காணீர் என்று அவர் சொன்ன உடனே அவருக்கு ஞான உபதேசம் புரிஞ்சது. அதான் சாத்திரத்தை ஓதினோருக்கு சத்குருவின் தன் வசன மாத்திரத்தை வாய்த்தவளம் வந்து இப்போ வந்துச்சா ஒரு வார்த்தை சொன்ன உடனே அவருக்கு எப்படி ஒரு ஞானம் வந்துட்டு பார்த்தீங்களா? இப்போ காதற்ற ஊசியும் வராதுகான் கடைவழிக்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாதா? பட்டினத்தடிகளுக்கு அது சொன்னதானே ஞானம் வந்துச்சு. இப்போ காதற்ற ஊசி நமக்கு செத்து போனால் வராதுங்கிறது நமக்கு தெரியாதா? தெரியுமே. இப்போ நமக்கு ஏன் ஞானம் வரல? ஏன் பட்டினத்தடிகள் மாதிரி நம்ம எல்லாத்தையும் திறந்துட்டு போகலப்பா? அப்போ குருவாசகம் என்பது அவ்வளோ முக்கியம். குருநாதர் ஒரு வாசகம் கொடுக்கும் பொழுது அது ஞானத்தை எப்படி நமக்கு செலுத்தும். அதுபோல் மறைஞான சம்பந்தருடைய அந்த வாக்கு உமாவதி சிவாச்சாரியருக்கு செலுத்தினோடனே அவர் இறங்கி ஓடுகிறார், அவருடைய பின்னாடியே ஓடுகிறார்.
என்னை சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள், என்னை உங்கள் திருவடியில் வைத்துக்கொள்ளுங்கள் என்று விண்ணப்பிக்கிறார். போய் அவர் ஒன்றும் கண்டுகொள்ளாமல் போகிறார். அங்கே ஒரு இடத்துல நெசவாளர் தெருவில் நெசவு பாவு நூலுக்கு பாவு போடுறாங்க, கஞ்சி கேழ்வரகை காய்ச்சி. இவருக்கு ஞானி இல்லையா, இவருக்கு ஆச்சாரம் இல்லை, குலம் இல்லை, கோத்திரம் இல்லை. அதனால் இவர் ஓடி சென்று என்ன பண்ணுகிறார், மறைஞான சம்பந்தர் அந்த கஞ்சை வாங்கி பசிக்குதுன்னு வாங்கி குடிக்கிறார். அவர் குடிக்கும் பொழுது அவருடைய கையிலேருந்து எச்சில் வழியுது இங்கே. அதை ஓடி சென்று உச்சிஷ்டம், குருவுடைய உச்சிஷ்டம்னு சொல்லி அதை வாங்கி அவர் பருகுகிறார் உமாசிவாச்சாரியார். அப்போ தான் அவருக்கு அந்த உச்சிஷ்டம் வழியாக ஞானம் முழுமையாக கைவரப்பட்டது என்று சொல்கிறார்கள். அந்த உமாசிவாச்சாரியார் தீட்சிதர், அவர் இந்த மறைஞான சம்பந்தர், அவர் அட்டசகஸ்ர பிராமணர், அவருக்கு அதை விட கொஞ்சம் கீழான பிராமண குலம். அந்த குலத்தை சேர்ந்தவருடைய எச்சில போய் சாப்பிட்டாரே அவர், மிளகி வரை நம்ம குலத்தில் வச்சு கொள்ளக்கூடாதுன்னு தீட்சிதரெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஒதுக்கி வச்சுட்டாங்க, ஜாதி பிரச்சனை பண்ணிட்டாங்க. சரிப்பா எனக்கு ஒன்றாவது பற்றி கவலை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் இன்ஜினியரிங் ஃபேக்கல்ட்டின்னு இருக்கும், அதாவது இன்ஜினியரிங் காலேஜ் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் சிதம்பரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு மேம்பாலம் ஏறி அந்தாண்ட போகும். மேம்பாலம் ஏறினே ரைட்டில் திரும்பினீங்கன்னாக்க உமாவிஸ்வாச்சாரியோட மடம் இருக்குது. இப்போ கொற்றவன்குடி உமாவிஸ்வாச்சாரிய மடம் இருக்குது. அங்கே தான் அவரை மடம் வைத்து கொண்டு அங்கே இருந்தார். அப்போது இவர் பூஜை பண்ண அன்றைக்கி தானே இதுமாரி ஆனது. அடுத்த வருஷம் பூஜை திரும்ப வந்துச்சு அவருக்கு. அப்போது அன்றைக்கி அவர் தான் பூஜை பண்ணணும். ஆனால் தீட்சிதர் என்ன பண்ணிட்டாங்க, அவரை கூப்பிடாமல் வேறு ஒருத்தரை பூஜைக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சாமியை திறந்து பார்த்தா பெட்டகத்துக்குள்ள லிங்கமே இல்லை, சாமியை காணும். எல்லாம் பதறி அடிச்சுக்கிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருந்தா சாமி அசீரியா சொல்லுகிறார், நடராஜா அவன் கொற்றவங்குடி உமாபதியார் பெட்டகத்தில் இருக்கிறோம் அப்படின்ட்டார் சாமி. அவரை போய் எழுத்துருவாங்கல்லான்னு சொல்லி அவர் உமாவிஸ்வாச்சாரை அழைச்சிட்டு வந்து அவரை பூஜை பண்ணி வச்சாங்க. அவரோட பெருமை அப்படி எடுத்து காட்டுகிறார் நம்முடைய சிவபெருமான். ஒரு முறை ஆணி திருமஞ்சன கொடி ஏற்றுனாங்க சுவாமிக்கு, கொடி ஏறவில்லை. அப்போது உமாவிஸ்வாச்சாரியரை வந்து பாட சொல்லு, அப்போ தான் கொடி ஏறினார் சுவாமி. அவர் வந்து பாடிய நூல், அப்போ பாடின நூல் தான் கொடிக்கவின்னு சாஸ்திரமாக இருக்குது இங்கே உங்களுக்கு, கொடிக்கவின்னு. சரிதானே? இப்படியெல்லாம் அவர் அற்புதங்கள் பல நிகழ்த்தியிருக்கிறார் உங்களுக்கு. அதே மாதிரி பெற்றான் சாம்பான் என்று ஒரு அடியவர், அவர் விறகு வெட்டியவர். அவர் அந்த உமாவிஸ்வாச்சாரியருடைய மடத்தில் ஒர்க் பண்ணுறார். அவருக்கு சிவஞானம் அதிகம், பக்குவான்மா. அவருக்கு முத்திக்கு போகணுன்னு ரொம்ப விருப்பம், விறகு வெட்டிக்கு. அப்படி ஒரு ஆள் இருக்காருங்கிறதே யாருக்குமே தெரியாது இப்போ உலகத்தில். ஈவன் உமாவிஸ்வாச்சாரிக்கே தெரியுமா தெரியாது தெரில. அப்போ அவருக்கு அவர் மடத்தை தான் ஒர்க் பண்ணுறாரு. அவர் விறகு வெட்டினா என்ன வேலை, அவர் விறகு கொண்டு வந்து அடுப்பாங்கல்ல கொடுத்துட்டு போக வேண்டியதுதான். அவருக்கு முத்தி வேணும்னு விருப்பம் இருக்கிறதுனால சிவபெருமான் அவர்கிட்ட ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறார். கொற்றங்குடியாருக்கு, அது அடியார்க்கிளியான் தெல்லை சிற்றம் பலவான் கொற்றங்குடியாருக்கு எழுதிய சிட்டு அப்படின்னு சொல்கிறார். அதில் பெற்றான் சாம்பானுக்கு முத்தி கொடுக்க முறையினார். எப்படி? பெற்றான் சாம்பானுக்கு தீட்சை பண்ணல, முத்தியே கொடுக்கணும். முத்தி யார் சார் கொடுப்பா? சிவபெருமான் தான் முத்தி கொடுக்கணும். சிவபெருமான் இப்போ என்ன சொல்கிறாரு, உமாபதி சிவாச்சாரியார்கிட்ட முக்தி கொடுக்க முறைங்கிறார். அப்போ இவருடைய ஆற்றல் என்னங்கிறது தெரிஞ்சு பார்க்கணும். நம்ம உமாவிஸ்வாச்சாரிய ஆற்றல் என்னங்கிறது. அவர் வாப்பான்னு கூப்பிட்டு தீட்சை பண்ணார். தீட்சை பண்ண மாத்திரத்தில் அவர் தீவிரத்தர பக்குவான்மா. அவர் பெற்றான் சாம்பான் உடனே முத்தி போயிட்டார் உமாவிஸ்வாச்சாரியா. உடனே பெற்றான் சாம்பானை காணும் அவர் பொண்டாட்டி வந்துட்டு தேடிக்கிட்டு, ஆளை காணும் எங்கன்னு தெரில. ரைட்டு போனார், விறகு வெட்டி விறகு எடுத்துகிட்டு போனார். காலைல வந்து கேட்டால் எங்கன்னு தெரிலம்மா, தீட்சை கொடுத்தேன் முக்திக்கு போயிட்டாருனாரு. இவர் யார் நம்புவாப்பா? உடனே கேஸ் ஆகிடுச்சு. உடனே பெரியவங்கெல்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, என்ன எப்படி பண்ணால் தீட்சை கொடுத்தா முக்திக்கு போயிட்டாருனார். சரி, நான் உங்களை நம்புகிறோம், ஆனால் இந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதில் கூடியிருக்கிறோமே, இவங்களை யாருக்காவது நீங்கள் முத்தி கொடுத்து காமிங்க, நாங்கள் ஒத்துக்கிறோம்னார். பெற்றான் சாம்பானுக்கு இருந்த பக்குவம் மாதிரி இங்கே யாருக்குமே இல்லை. தீட்சை நம்மளும் தான் வாங்கியிருக்கோம், இப்போ முத்திக்கு போல எண்ணம். பெற்றான் சாம்பான் தீட்சை வாங்கினார், முத்திக்கு போயிட்டார். அவருக்கு இருந்த பக்குவம் இவங்களுக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். அது மாதிரி இங்கே யாருக்கும் முத்திக்கு உடனே போகக்கூடிய தீவிரத்தர பக்குவம் இல்லைன்னா அவர் தேடி பார்த்துட்டு என்ன பண்ணார், அப்புறம் பார்க்குறார். அவர் தினைக்கு சிவ பூஜை பண்ணுறாரு பாருங்க, அந்த உமாவிஸ்வாச்சாரியார். அவர் சிவ பூஜை பண்ணும்பொழுது அந்த நிர்மாலயம் வழிஞ்சு ஓடுதில் சுவாமி அபிஷேகம் பண்ண தீர்த்தம், இந்த தீர்த்த தொட்டி விழுந்த தண்ணி விழுந்து விழுந்து மேலே விழுந்து விழுந்து நனைஞ்சி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு நீர்முள்ளி செடி, அந்த முள்ளிச்செடி அதி தீவிர பக்குவமாக இருந்ததுதான் தினைக்கு நிர்மாலயத்தை நனைஞ்சதுனால. அதுக்கு தீட்சை பண்ணி எல்லாரும் பார்க்க அவர் முக்திக்கு போனார். அந்த நீர்முள்ளி செடி முத்திக்கு போனதுன்னு இவருடைய சரித்திரம். இப்படி பல்வேறு அற்புதங்களை நம்முடைய உமாவிஸ்வாச்சாரியர் செய்திருக்கிறார்கள். அவர்கள் அருளி செய்த முதல் நூல் நமக்கு சிவப்பிரகாசம்னு பேர். சிவப்பிரகாசம்